தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வழங்கும் திருக்குர்ஆன் விளக்க உரை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட திருக்குர்ஆன் விரிவுரை வகுப்பிலே கடந்த 2 வாரங்களாக திருக்குர்ஆனை அணுகும் முறை குறித்தும் திருக்குர்ஆனில் உள்ள 35வது அத்தியாயம் சூரா ஃபாத்திர், அந்த அத்தியாயத்தினை விரிவுரைக்காக நாம் தேர்வு செய்து கடந்த வாரத்தில் முதல் 2 வசனங்களுக்குரிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதில் இப்போது 3வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கணும். முதல் 2 வசனங்களை சுருக்கமாக நினைவூட்டுறதா இருந்தால், அல்லாஹ் தன்னை பற்றி புகழ்ந்து தான் வானம் பூமியை படைத்த படைப்பாளன் என்பதை நமக்கு எடுத்துரைத்து, மலக்குமார்களை பல இறக்கைகள் கொண்டவர்களாக அல்லாஹ் உருவாக்கியதையும் நினைவு கூர்ந்தான். அத்தகைய வல்லமை பெற்ற இறைவன் யாருக்கேனும் தன்னுடைய அருள்வாசலை திறக்க நாடினால் அதை மூடக்கூடியவர் யாரும் இல்லை. அந்த ரஹ்மத்தின் வாசலை மூடினால் திறப்பவர் யாரும் இல்லை. ரஹ்மத்தின் சாவி அல்லாஹ் கையில் தான் இருக்குது. இதுதான் 2வது வசனத்தினுடைய நிறைவு. 3வது வசனம் பார்ப்போம். யா அய்யுஹன்னாசு உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் ஹல்மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹுவ ஃபஅன்னா துஃபகூன். மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருள்கூடையை நினைத்து பாருங்கள். அல்லாஹுவை தவிர வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கும் வேறு படைப்பாளன் இருக்கிறானா? அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? இதுதான் 3வது வசனம். இதில் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? இது மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களை நோக்கி அவர்களுக்கு எச்சரிக்கையாக, அவர்களுக்கு அறிவுரையாக, அதன் மூலம் அங்குள்ள முஸ்லிம்களுக்கு அறிவுரையாக சொல்லப்படக்கூடிய வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ ஒட்டுமொத்த மக்களை அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற நிஅமத்தை திக்ர் செய்யுங்கள், நினைத்து பாருங்கள்ங்கிற அல்லாஹ். இப்போ நாம் திக்ர் செய்தல் அப்படின்னு சொன்னால் தஸ்பீகை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எந்த சிந்தனையும் இல்லாமல் வெறுமனே தஸ்பீகை வைத்து உருட்டி கொண்டிருப்பதோ, ஒரு ஜபமாலை போன்று ஏதேனும் ஒரு மாலையை வைத்து உருட்டி கொண்டிருப்பதோ, அல்லது இயந்திரங்களை அழுத்தி கொண்டிருப்பதோ கிடையாது. திக்ருங்கிறத நம்ம எப்படி விளங்குறோம்னா, அப்படியே அந்த தஸ்பீகை வச்சு உருட்டிக்கிட்டே இருந்தோம்னா திக்ருன்னு நினைக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா மிஷின் கையில் வச்சுருப்பாங்க, டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது நம்பர் கவுண்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இதை அடிச்சுக்கிட்டே இருப்பார். அது எப்படி திக்ராகும்? அப்போ திக்ருங்கிறத மிஷின்களோடையும் மாலைகளோடையும் நாம் தொடர்புபடுத்தி பார்க்கணும். அல்லாஹ் இங்கே எதை திக்ர் பண்ண சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய நிஅமத்தை இப்படி திக்ர் பண்ணுறது இல்லை. யா அய்யுஹன்னாஸ் உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அதை திக்ர் செய்யணும். அதை திக்ர் செய்யறதுனா என்ன? ஆழ்ந்த சிந்தனையோடு எண்ணி பார்ப்பது. அல்லாஹ் நமக்கு என்னென்ன நிஅமத்தெல்லாம் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ்வுடைய நிஅமத்தை எண்ணி பார்க்க முடியுமா? விரல்களால் எண்ணி முடிக்கக்கூடியதால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அப்படி விரல்களால் எண்ணி முடிக்கக்கூடியவை கிடையாது. அது சிந்தனையின் மூலமாக எழுவது. எவ்வளவு நம்மை சுற்றிலும் எவ்வளவு நிஅமத்துகள், வானங்களில் எவ்வளவு அல்லாஹ்வுடைய நிஅமத்து, பூமியில் அல்லாஹ்வுடைய நிஅமத்து எவ்வளவு, நம்முடைய உடலில் அல்லாஹ்வுடைய நிஅமத்து, நாம் அன்றாடம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய நிஅமத் தான். நாம் விடுகிற மூச்சுக்காற்று அல்லாஹ்வுடைய நிஅமத், நாம் உண்ணுகிற உணவு அல்லாஹ்வுடைய நிஅமத். இப்படி நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அல்லாஹ் நினைவு கூற சொல்கிறான். அதை நீ சிந்திச்சு பாரு. முதல்ல வானம் பூமியை சொன்னான்ல, அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் உனக்கு செய்திருக்கிற நிஅமத், அதை நீ எண்ணி பார்க்க வேண்டும். அதுல எந்த நிஅமத்தை நினைத்து பார்ப்பதுங்கிறத அல்லாஹ் பிரதானப்படுத்துறான் அந்த வசனத்திலேயே. யா அய்யுஹன்னாஸ் உதுக்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருக்கிற நிஅமத்துகளை மக்களே நீங்கள் நினைவு கூறுங்கள். ஹல் மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு ரிஸ்க் தருகிற வேறு படைப்பாளன் உண்டா? அதை நினைச்சுப்பார் அப்படிங்கிற அல்லாஹ். எந்த நிஅமத்தை சாப்பிட்றியப்பா, நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு எங்கிருந்து கிடைச்சிச்சு? வானத்திலிருந்து உனக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார்? பூமியிலிருந்து உனக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார்? அல்லாஹ் அல்லாத வேறு ரிஸ்க் அளிப்பவன் உனக்கு உண்டா? வேறு ஹாலிக்கு உண்டா?
வானத்திலிருந்து பூமியிலிருந்து நீ சாப்பிட்ற சாப்பாடு தரக்கூடிய ஒரு படைப்பாளன் உனக்கு இருக்கிறானா? வானத்திலிருந்து நமக்கு ரிஸ்க் வருதுன்னா, வானத்திலிருந்து நேரடியாக ரிஸ்க் வருதா? வானத்திலிருந்து என்ன வருது? மழை தான் வருது. அல்லாஹ் அந்த மலையத்தான் என்னங்கிறான்? ரிஸ்க்குங்கிறான். வானத்திலிருந்து ரிஸ்க்குனா நமக்கு ஒன்றும் மண்ணு செல்வா வானத்திலிருந்து வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. வானத்திலிருந்து நேரடியாக நமக்கு உணவுகள் கொட்டப்படுவதில்லை. உணவுக்கு ஆதாரமாக இருப்பது எது? மழை நீர். அந்த மழை நீர் வானிலிருந்து வருகிறது. மழை நீர் பூமியில் வந்து விழுந்ததற்கு பிறகுதான் உங்களுக்கு புற்பூண்டுகள் முளைக்கிறது. மழை நீர் வந்ததற்கு பிறகுதான் காய்கறிகள், மழை நீர் வந்ததற்கு பிறகுதான் பழங்கள், மழை நீர் வந்ததற்கு பிறகுதான் விவசாயம். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவும் எதோட ஜாயிண்டா இருக்கு? மழை நீரோடு. அப்ப அந்த மழை நீர் தான் நமக்கான முதன்மை ஆதாரம். நாம சாப்பிடக்கூடிய, நாம அனுபவிக்கக்கூடிய எல்லா ரிஸ்க், எல்லா அல்லாஹ் தருகிற அனைத்திற்கும் அடிப்படையாக இருப்பது மழை நீர். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். வானத்திலிருந்து உனக்கு ரிஸ்க் தர்றது யார்? மழையை தர்றது யாரு? அல்லாஹ் நீங்க பாருங்க, திருக்குறான்ல சூரா அபஸ இருக்குல்ல, அபஸ வத்தவல்லா அன்ஜாஹுல்லா அம்மா, அதுல 24 இருந்து நீங்க பாருங்க அல்லாஹ் எப்படி சிந்திக்க சொல்றான் பாருங்க. ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் தன்னுடைய உணவை சிந்திக்கட்டும். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை என்ன? மனிதன் தன்னுடைய உணவை சிந்திக்கட்டும். சாப்பிட்ற சாப்பாடை பத்தி மனுஷன் சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? நாம சாப்பிட்ற சாப்பாடை பத்தி சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கிறோம்? சிக்கனை பொரிப்போமா, பார்பிக்யூ பண்ணுவோமா, ஃபஹம் பண்ணுவோமா, 65 போடுவோமா, லெக் பீஸை மட்டும் தனியாக துண்டா போடுவோமா, ஒட்டகத்தில் எந்த பார்ட்ஸ் நல்ல டேஸ்டாக இருக்கும்? நம்ம உணவை சிந்திக்கிறோம். உணவை சிந்திக்காமலாம் இல்லை, உணவை சிந்திக்கிறானா நம்ம சிந்திக்கிறது சிந்தனை எப்படி இருக்கு? எந்த உணவில் என்ன மசாலா சேர்ந்தா டேஸ்டாக இருக்கும், அதை தானே நம்ம சிந்திக்கிறோம். மனிதர்கள் பெரும்பாலும் உணவை பற்றி சிந்திப்பது அப்படித்தானே. அல்லாஹ் உணவை சிந்திக்க சொல்றான். எப்படி? ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமிஹி, மனிதன் தனது உணவை சிந்திக்கட்டும். எப்படி சிந்திக்கவே அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறான். அன்னா சபபுனல் மா சப்பா, நாம் தான் வானிலிருந்து நீரை இறக்கினோம். அந்த உனக்கு கிடைக்க நீ உன் தட்டில் உள்ள சாப்பாடு உனக்கு எப்படி வந்து சேருதுங்கிறது அல்லாஹ் சொல்றான். எப்படி வந்து தட்டில் உனக்கு உணவு வந்து சேருது? அன்னா சபபுனல் மா சப்பா, வானிலிருந்து நாம் தான் நீரை கொட்டினோம். சும்ம ஷக்கக்குனல் அர்ல ஷக்கா, பூமியை பிளக்க செய்தோம். நீ விதை போட்ட, பூமியை பிளந்து அந்த விதை உள்ளுக்குள்ள ஊடுருவி வேர் பிடித்து செடியா மரமா காயா கனியா அதை வர வைக்கிறது யாரு? சும்ம ஷக்கக்குனல் அர்ல ஷக்கா, பூமியை பிளக்க செய்தோம். ஃபஅம்பத்னா ஃபீஹா ஹப்பா, அதற்கு பிறகு அதிலே நாம் தானியங்களை முளைப்பிக்க செய்தோம். வ இனபம் வ கதுபா, திராட்சைகளையும் ஏனைய காய்கறிகளையும் நாமே முளைப்பிக்க செய்தோம். ஒ ஜெய்தூன ஒ நஹ்லா, ஜெய்தூன் அதை நாம் முளைப்பிக்க செய்தோம். ஒ நஹ்லா, பேரிச்சம் மரங்களை முளைப்பிக்க செய்தோம். வ ஹதாயிக குல்பா, அடர்த்தியான மரங்கள் தோட்டம். வ ஹதாயிக குல்பா, அடர்த்தியான தோட்டங்களை முளைப்பிக்க செய்தோம். வ ஃபாக்கிஹத்தம் வ அப்பா, பழங்களையும் பூண்டுகளையும் முளைப்பிக்க செய்தோம். அப்படி சிந்திங்கிறான்ல. உணவை பத்தி சிந்திச்சு பாரு. உன் தட்டில் உனக்கு உணவு எப்படி வந்துச்சு? வானத்திலிருந்து நான் தண்ணியை கொட்டினேன், நீ விதையை போட்ட, அந்த விதை அதுக்கப்புறம் மண்ணுக்குள்ள பூமியை பிளக்கணும்ல. பூமியை பிளக்கிற ஆற்றல் விதைக்கு உண்டா? பூமியை பிளந்து உள்ளுக்குள்ள ஊடுருவி வேர் பிடித்து கொடியா மரமா மாறி அதற்கு பிறகு அதிலிருந்து ஏராளமான தோட்டங்கள், பழங்கள், காய்கறிகள், இதையெல்லாம் தந்தது யாரு? இந்த ரிசல்ட்டை ஏற்படுத்தியது யாரு? நாங்கிற அல்லாஹ் கிளைம் பண்றான். நான் தான் உனக்கு இந்த மழையின் மூலமாக இவற்றையெல்லாம் நான் ஏற்படுத்தினேன். மதா அல்லக்கும் வலி அன்ஆமிக்கும், உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நாம் செய்தோம். அல்லாஹ் அதை கிளைம் பண்றான். மழையின் மூலமா தானே உனக்கு சாப்பாடு வருது. அதை யோசிச்சு பார்த்தியா? திரும்ப அல்லாஹ் கேட்கிறான். சூரா அல் வாக்கியா 56வது அத்தியாயம் 68 இருந்து 70, அதுல பாருங்க. அஃபரைத்தும் மா தஹ்ருஸூன், நீங்கள் விதையை போட்டீங்களா, அதை பத்தி சிந்திச்சு பார்த்தீர்களா? அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் அதை விளைக்க செய்கிறீர்களா அல்லது நாம் செய்கிறோமா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? நீ விதையத்தானே போட்ட, அதை முளைப்பிக்க செய்தது, விளைச்சலை தரும்படி ஆக்கியது நீயா நானா? நான் தானே செஞ்சேங்கிறான் அல்லாஹ். அதன் தொடர்ச்சியில் அல்லாஹ் இன்னும் கேட்கிறான். அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை சிந்தித்து பார்த்தீர்களா? குடிக்கிற தண்ணியை யோசிச்சு பார்த்தீங்களா? அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், வானத்திலிருந்து நீங்கள் அதை இறக்குகிறீர்களா அல்லது நாம் இறக்கினோமா? நீ சாப்பிட்ற சாப்பாடு, அதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய மழை நீர், அதையெல்லாம் நான் தந்தேன். அதை வச்சு தான் உனக்கு சாப்பாடு. அதை நீ சிந்தித்து பார்த்தாயா? அல்லாஹ் கேட்கணும் அடுத்து. லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன்
ஃபலௌலா தஷ்குரூன், இந்த மழை நீரை உப்பு நீராக ஆக்கிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? மழை நீரை நிறுத்திட்டா, மழையே இல்லைன்னு வைங்க, பல வருஷமாக மழை இல்லை, நமக்கு ஏது சாப்பாடு, ஏது விவசாயம், ஏது விளைச்சல், ஏது அரிசி, எப்படி பழங்கள் கிடைக்கும்? இன்னைக்கு மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தனக்கு இருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதில் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிகள், அதில் பெருமிதத்தில் திரியிறோம். நம்ம விமானம் கண்டுபிடிச்சிட்டோம், ராக்கெட்டு கண்டுபிடிச்சிட்டோம், நிலாவை போய் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறோம், கோள்களை ஆராய்ச்சி செய்கிறோம், இங்கிருந்து கொண்டே தொலைதூரத்தில் உள்ள மீன்களை பற்றியெல்லாம் நாம் ஆராய்ச்சி பண்ணுறோம்னு மனிதன் தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவை கொண்டு பெருமிதப்படுறான். இவ்வளவு செய்யக்கூடிய மனுஷனுக்கு தண்ணீரை உருவாக்க முடியுமா? மழையை உருவாக்க முடியுமா? தண்ணீரை உருவாக்க முடியுமா? அதைத்தான் அல்லாஹ் கேட்குறான். மழை தண்ணீர் நான் உனக்கு தந்தா தடவை உனக்கு சாப்பாடு, அதை நான் நிப்பாட்டிட்டா நீ என்ன பண்ணுவேன்? அதை உப்பு நீர் ஆக்கிட்டா நீ குடிக்கக்கூடிய தண்ணீர் எங்கே பார்த்தாலும் உப்பு தண்ணியாக இருக்குது, எப்படி குடிப்போம்? எப்படி நம்மளால் நம்முடைய தாகத்தை போக்கிக் கொள்ள முடியும்? நம்முடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும்? நான் தர்ற மழை நீரை வச்சு தானே அல்லாஹ் அந்த வசனத்திலே எதை குறிப்பிடுறான்னா, நான் தருகிற மழை நீரை வைத்து தானே நீங்கள் விதவிதமாக சாப்பிட்றீங்க. வர்றது ஒரு நீர், ஆனால் நம்ம சாப்பிட்றது பல வகையாக சாப்பிட்றோம். நம்ம போட்ட விதையில் அதுக்குண்டான ஆதாரம் ஏதாவது இருந்துச்சா? இவர் ஆப்பிள் விதையை போட்டார்னு வைங்க, விதையை போட்டு போயிடுறாரு. மாங்காய் விதையை போட்டு போயிடுறாரு. கத்திரிக்காய் செடியை நட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு பெரிய வேலையெல்லாம் இல்லை. இப்போ இவர் ஆப்பிள் விதையை நட்டுட்டார், விதையை விதைச்சிட்டார், மாங்காய் விதையை விதைச்சிட்டார். இதுக்கப்புறம் மழை பொழிந்து தண்ணீர் அதில் போய் விதை உள்ளுக்குள்ளே போய் ஆழமாக, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பழங்கள் கொண்ட ஒரு தோட்டமாக மாறுதுன்னு சொன்னால், அந்த பழத்தில் அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றது யார்? அல்லாஹ் தானே கொண்டு வரான். நான் இந்த மழை நீரை வச்சு தாப்பா நீ விதவிதமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ஆதாரம் மழை நீர் தான். ஆப்பிள் பழத்துக்கும் அதே மழை நீர், ஆரஞ்சு பழத்துக்கும் அதே மழை நீர். பழங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகை இருக்கிறது. உணவு என்று எடுத்துக்கொண்டால், அரிசி என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல வகைகள் இருக்கிறது. காய்கறிகள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் பல வகைகள் இருக்கிறது. பூண்டுகள் அதில் பல வகைகள் இருக்கிறது. அனைத்துக்கும் ஆதாரம் மழை நீர். அப்போ ஒரு தண்ணியை வச்சு எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறோம் பார்த்தியா? ஒரு தண்ணியை வச்சு எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குறேன். இதை கொடுக்குறது யாரு? நான் தான் கொடுக்குறேன். இதை நீ நினச்சி பார்த்தியான்னு நல்லா கேட்குறான். இதெல்லாம் நீங்கள் நினைத்து பார்த்தீர்களா? இது யாருக்கு எடுத்து சொல்லப்படுகிறது? மக்காவில் உள்ள மக்களுக்கு பிரதானமாக, மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு தான் பிரதானமாக அல்லாஹ் உங்களுக்கு செஞ்சிருக்கிற நியாமத்துகளெல்லாம் நினச்சி பாருங்கள். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பற்றி யோசிச்சு பாருங்கிறான் அல்லாஹ். நாம் அதையெல்லாம் செஞ்சு பார்க்குறோமாங்கிறத நாம் மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களோடு அவர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அறிவுரையில் நம்மையும் பொருத்தி கொண்டு நாம் அல்லாஹ்வினுடைய நியாமத்துகளை இவ்வாறு சிந்தித்து பார்க்கிறோமா, இவ்வாறு யோசிக்கிறோமா, அதன் மூலமாக படைப்பாளன் அல்லாஹ்வை நாம் உணர்கிறோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். அதை சொல்லிட்டு அல்லாஹ் என்ன கேட்குறான்? இதையெல்லாம் நான் செய்கிறேன், இவ்வளவு அறுக்குடைகளை வழங்கியிருக்கிறதுல, வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பதில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லை. நீங்கள் உண்ணுகிற உணவை உற்பத்தி செய்வதில் நீங்கள் சும்மா விதையை போட்டு போயிடுற, அதுக்கப்புறம் உள்ள எல்லா ப்ராசஸையும் பண்ணுறது யாரு? நான் பண்ணுறேன். நீ கொண்டு போய் அன்னாச்சி பழத்துக்கு அந்த டேஸ்ட் வரத்துக்கு எதுவும் தண்ணியை ஊற்றி கலவையாக மிக்ஸ் பண்ணுறாரா இவரே? திராட்சை பழத்தில் அந்த டேஸ்ட் வரணும்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற்றுறாரா? இவர் எல்லாத்துக்கும் தண்ணியை தான் ஊற்றுறாரு, மழையை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மழையின் மூலமாக எல்லா வகையான சுவை கொண்ட பல்வேறு நிறங்கள் கொண்ட காய்கறிகள் கிடைக்கிறது, பழங்கள் கிடைக்கிறது, உணவுகள் கிடைக்கிறது. இதை பண்ணுறது நான் சொல்லி அல்லாஹ் கிளைம் பண்ணுறான். கிளைம் பண்ணிவிட்டு அல்லாஹ் கேட்குறான், இப்போ இதையெல்லாம் நான் நிப்பாட்டிட்டேன்னா இதை தரக்கூடிய ஹாலிக் உனக்கு உண்டாதான் அல்லாஹ்வுடைய கேள்வி. ஹாலிக் ஹல்மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி, அல்லாஹ் அல்லாத படைப்பாளன் உங்களுக்கு உண்டா? எப்படிப்பட்ட படைப்பாளன்? இதையெல்லாம் தரக்கூடிய படைப்பாளன் உண்டா? சூராவுடைய பேர் என்ன? ஃபாத்திர். அல்லாஹ் இப்போ பயன்படுத்துகிற வார்த்தை என்ன? ஹாலிக். ரெண்டுமே ஒரே அர்த்தம். ஃபாத்திர் என்றாலும் படைப்பாளன், ஹாலிக் என்றாலும் படைப்பாளன். அதைத்தான் அல்லாஹ் அங்கே நிறுவுறான். நான் தான் ஹாலிக், நான் தான் ஃபாத்திர், உங்களுக்கு ரிஸ்க் தர்றது நான் தான். அப்படி சொல்லிட்டு அல்லாஹ் என்ன கேட்குறான் நீங்கள் பாருங்க. இப்போ மக்காவில் உள்ளவங்ககிட்ட தானே இந்த கேள்வியை முன் வைக்கிறான். என்ன அல்லாத ஒரு ஹாலிக்கு உங்களுக்கு உண்டா நல்லா கேட்குறான். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹு தான் ராசிக்கு, அல்லாஹு தான் ஹாலிக்கு அப்படின்னு ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு எதுவும் தடை இருந்துச்சா? அதில் எதுவும் அவங்கள்ட்ட பிரச்சனை இருந்துச்சா? அல்லாஹ் வந்து ஹாலிக் இல்லைன்னு சொன்னாங்களா? அல்லாஹ் ராசிக்கு இல்லைன்னு சொன்னாங்களா? சொல்லலை. அல்லாஹ்வை ஹாலிக் என்று ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை ராசிக் என்று ஏற்றுக்கொண்டார்கள். குர்ஆனிலே அதற்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. சூரா லுக்மானில் 25-26 அதில் அல்லாஹ் சொல்கிறான், வல இன் சஅல்தஹும் மன் ஹலக்க ஸமாவாத்தி வல் அர்த் லயகுலுன்னல்லாஹ்.
நபியே அவர்களிடம் நீங்கள் கேட்டால் வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார், ஹாலிக் யாரு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? லயகுலுன்னல்லாஹ், அல்லாஹ் என்றே சொல்வார்கள். குல் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிருங்க. பரவாயில்லையே, கரெக்டா சொல்லிட்டானே, அதையெல்லாம் தெரிஞ்சு தானே வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அல்லாஹ். குல் அல்ஹம்துலில்லாஹ், நீங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிடுங்கள். ஏன்? கரெக்டா இதையா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, வான பூமியை படைச்சது யாரு? அல்லாஹ். கரெக்டா சொல்றான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிருங்க. அவனே ஒப்புக்கொள்கிறான், நான் தான் வானத்தை படைத்தேன், நான் தான் பூமியை படைத்தேன். வான பூமியை படைக்கக்கூடிய படைப்பாளன் ஒரு ஹாலிக், என்ன அல்லாத வேறு ஹாலிக் அவனுக்கு இல்லைங்கிறத அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்கிறான் அல்லாஹ். சூரா யூனுஸ் 31வது வசனம். இதே மக்கா இணை வைப்பாளர்கிட்ட ஒரு கேள்வி அல்லாஹ் முன்வைக்குமாறு சொல்றான். இதெல்லாம் நம்ம தெரியணும். இதெல்லாம் எத்தனை முறை நாம் உரு போட்டாலும், எத்தனை முறை இந்த கருத்துக்களை சிந்தித்து, ஏன்னா அல்லாஹ் பிரதானம் இதைத்தான் முன்வைக்கிறான். இதில் நாம் தெளிவு பெறாமல் இதை நம்முடைய உள்ளத்தில் ஏந்தாம குர்ஆனின் படி நம்மால வாழ முடியாது. இந்த செய்திகளை நாம கவனம் செலுத்தாம வேறு வேறு உலக செய்திகள் அதிகமான நேரங்கள் நாம் மூழ்கி கிடப்பதால் மறுமையில வெற்றி பெற முடியாது. குர்ஆனை பற்றிய செய்தியில நம்ம மூழ்கணும். அல்லாஹ் கேட்கிறான், குல் மையர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், நபியே அவர்களிடம் கேளுங்கள், தெளிவான கேள்வி. வான பூமியிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் தர்றவன் யார்? ஒன்று. அம்மை யம்லிக்கு ஸம்அ வல் அப்சார, செவிப்புலனையும் பார்வைகளையும் கட்டுப்படுத்துபவன் யார்? 2. ஒமை யுக்ரிஜுல் ஹய்ய மினல் மையித்தி வ யுக்ரிஜுல் மையித்த மினல் ஹய்யி, உயிருள்ளவற்றிலிருந்து இறந்ததையும் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியவன் யார்? மையத்திலிருந்து ஹயாத், உயிருள்ளதை வெளிப்படுத்துறது. ஹயாத்தா இருக்கக்கூடிய உயிருள்ளவற்றிலிருந்து இறந்தவற்றை வெளிப்படுத்துவது. அதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. அந்த விளக்கங்களுக்குள்ள நம்ம டீப்பா இப்ப போக வேண்டியதில்லை. இதை செய்யறவன் யார்? 4வது, ஒமை யுதப்பிருல் அம்ர, எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யார்? வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பவன் யார்? 1. செவிப்புலனையும் பார்வையையும் கட்டுப்படுத்துபவன் யார்? 2. உயிருள்ளவற்றிலிருந்து இறந்ததையும் இறந்தவற்றிலிருந்து உயிருள்ளதையும் வெளிப்படுத்துபவன் யார்? 3. உமையுதப்பிருல் அம்ர், எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யார்? 4 கேள்வி. இதை கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். கேளுங்க, அல்லாஹ் சொல்றான், ஃபஸயகூலூன, அவர்கள் கூறுவார்கள் அல்லாஹ். என்ன பதில் சொல்வாங்களாம்? அல்லாஹ். இந்த கேள்வி இப்போ உள்ள முஸ்லிம்கள்ட்ட கேட்டா கூட இந்த பதில் வருமாங்கிறது ஆச்சரியம் தான். இந்த 4 கேள்விக்கு அல்லாஹ்னு சொல்லுவானா? ஒன்ன படைச்சது யாருன்னா அல்லாஹ்ன்றுவான். ஓகே, அது கூட அல்லாஹ்னு சொல்லிடுவான். வானபூமியை படைச்சது யாருன்னு கேட்டா அல்லாஹ்னு சொல்லுவான். எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பது யார்? கொஞ்சம் அப்துல் காதர் ஜெயிலானியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்றான். குழந்தையை தர்றது யார்? ஷாவுல் அமீது நாயகம் அவங்களும் கொஞ்சம் குழந்தையை தருவாங்க. குழந்தை இல்லைன்னா அவங்ககிட்ட போய் கேட்கலாம், தப்பு இல்லை. மறைவானவற்றை அறிபவன் யார்? அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். மலையை தருபவன் யார்? அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். இப்போ உள்ள முஸ்லிம்கள்ட்ட. ஆனா பாருங்க, மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள்ட்ட ரிஸ்க் தர்றது யாரு? செவி பார்வையை கட்டுப்படுத்துறது யாரு? உயிருள்ளதிலிருந்து இறந்தது, இறந்ததிலிருந்து உயிருள்ளது, இதை வெளிப்படுத்துறது யாரு? எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன் யாருன்னு கேட்டா ஃபஸயகூலூன், அவர்கள் சொல்வார்கள் அல்லாஹ், அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஃபகுல், நீங்க திருப்பி சொல்லுங்க, அஃபலா தத்தகூன், அல்லாஹ் ஒழுங்கா பயப்பட மாட்டீங்களா? இதெல்லாம் தெரியுது இல்லை, அப்ப அல்லாஹ் ஒழுங்கா பயப்பட மாட்டியா? இதை நாம சொல்வதனுடைய நோக்கம், ஹாலிக் அல்லாஹ்ங்கிறது தான் அவனுடைய நிலைப்பாடு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ராசிக் யாருங்கிறது தான் அவனுடைய நிலைப்பாடு, அல்லாஹ் தான். அதுல அவனுக்கு ஆட்சேபனையே இல்லை. அப்ப அல்லாஹ் என்ன, ஏன் இந்த கேள்வி அவங்ககிட்ட முன் வைக்கிறான்? அல்லாஹ் தான் ஹாலிக்கு, அல்லாஹ் தான் ராசிக்கு நம்ம நம்பித்தானே இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் அவங்க அப்படி நம்பக்கூடியவர்கள்ட்ட தான் அல்லாஹ் கேட்கிறான், ஹல்மின் ஹாலிக்கின் கைருல்லாஹி யர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானபூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிக்கக்கூடிய வேறு ஹாலிக்கு உண்டா, வேறு படைப்பாளன் உண்டா அப்படின்னு அல்லாஹ் ஏன் கேட்கணும் அவங்ககிட்ட? ஏன் கேட்டானா, அல்லாஹ் ஹாலிக்குன்னு சொன்னா பத்தாது, அல்லாஹ் ராசிக்குன்னு சொன்னா பத்தாது, அந்த ஹாலிக்கை மட்டும்தான் வணங்கணும், அந்த ராசிக்கை மட்டும்தான் வணங்கணும். அல்லாஹ் எதை பிரதானப்படுத்தலாம்? என்ன ஹாலிக்கு, ராசிக்கு, முதப்பிர், முதப்பிர்னா என்ன, எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன். இப்படி சொன்னா பத்தாதுப்பா, ஹாலிக்காக இருக்கிற, ராசிக்காக இருக்கிற, முதப்பிர், எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கிற என்னை மட்டுமே வணங்க வேண்டும். வணக்கமும் எனக்கு மட்டும்தான். யார் ஹாலிக்காக இருக்கிறானோ அவன் தான் வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். யார் ராசிக்கோ அவனே வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். யார் எல்லா காரியங்களையும் நிர்வகிப்போனோ அவன் தான் வணங்குவதற்கு தகுதி பெற்றவன். ஆகவே வணங்குவதற்கு தகுதி பெற்றவனும் யார் மட்டும்தான்? அல்லாஹ்வுடைய கிளைம் என்ன? நான் மட்டும்தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன், என்னை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி வழிபடக்கூடாது. ஏன்? நான் தான் உங்களுக்கு ஹாலிக், ஆகவே என்னைத்தான் நீங்கள் வணங்கணும். நான் தான் ராசிக், என்னைத்தான் நீங்க வணங்கணும். நான் தான் முதப்பிர், எல்லா காரியங்களையும் நிர்வகிப்பவன், ஆகவே என்னைத்தான் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிளைம் என்ன? என்னை மட்டும் வணங்கு. அதைத்தான் அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களே, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடையை நினைத்து பாருங்கள்.
அல்லாஹ்வை தவிர வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிக்கும் வேறு படைப்பாளன் இருக்கிறானா? அவனை தவிர எந்த கடவுளும் இல்லை. லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் மட்டும்தான் கடவுள், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கப்படுபவன். அல்லாஹ் தவிர வேறு யாரையும் நீங்க வணங்கி வழிபடக்கூடாது. அன்னா தூஃபக்கூன், எங்கே நீங்கள் திசை திருப்பப்படுகிறீர்கள்? எப்படி கேள்வி? எல்லாத்தையும் கரெக்டா சொல்றேன், ஆன்சர்லாம் கரெக்டா வருது. வணக்க வழிபாடுன்னு வரும்போது எங்க போற? டைவர்ட் ஆகுறியே. படைப்பாளன் யாரு, அது யாரு, இது யாரு, வானத்திலிருந்து மலையை தர்றது யாரு, ரிஸ்க் தர்றது யாருன்னு கேட்டா அல்லாங்கிற. ஆனா வணக்கம் என்று வரும் பொழுது என் அல்லாத என்னுடைய படைப்பினங்களை நீ சமப்படுத்துகிறாயே, இது அல்லாஹ்வுடைய கடும் கோபத்திற்குரிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அப்போ அன்னா தூஃபக்கும், நீங்கள் எங்கே திசை திருப்பப்படுகிறீர்கள்? எப்படி திசை திருப்பப்படுறீங்க பாருங்க, அதை யோசிங்கிறான் அல்லாஹ். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் அப்படித்தான் திசை திருப்பப்பட்டார்கள், அப்படித்தான் திசை திருப்பப்படுறாங்க. அவங்க அல்லாஹ்வை ஹாலிக்காக, ராசிக்காக, முதப்பிராக ஏற்றுக்கொண்டு சிலைகளுக்கு வணக்க வழிபாடு செய்தார்கள். கேட்டால் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான், அல்லாஹ் தான் ஹாலிக்கு, அல்லாஹ் தான் ராசிக்கு, ஆனால் இவங்க எங்கள் அல்லாட்ட எங்களுக்கு ரிஸ்க் தர்றதுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள். குழந்தையை தர்றது யார்? அல்லாஹ் தான், அல்லாஹ் தான் குழந்தையை தர்றாங்க. உணவு தர்றது அல்லாஹ் தான். இவர்கள்லாம் எங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்வார்கள். இதான் அவருடைய பதில், மக்காவில் உள்ளவருடைய பதில் இதுதான் இருந்துச்சு. அல்லாஹ் அதை குறிப்பிட்றான். சூரா ஜுமர் வசனம் 3, அதில் அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்தவர்கள் யாரை பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் மா நஅபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ்விடம் இவர்கள் எங்களை நெருக்கி வைப்பார்கள், அதற்காகவே இவைகளை நாங்கள் வணங்குகிறோம், அதை தவிர்த்து வேறு நோக்கம் இல்லை. அல்லாஹ்ட்டங்களை இவங்க நெருக்கி வைப்பாங்க. ஹாவுலாய் ஷுஃபஆஉனா இன்தல்லாஹ், வேறு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுறான், இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்வார்கள், அல்லாஹ்ட்ட நெருக்கம் பெறணும், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்வார்கள். இந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கினார்கள். இதுதான் திசை திருப்பப்படுதல். இதான் என்ன? திசை திருப்பப்படுதல். பாரு, அப்போ எப்படி திசை திருப்பப்படுற யோசிச்சியா? அன்னா தூஃபக்கும், நான் தான் ஹாலிக்குங்கிற, எனக்கு ஈக்குவலாக என்னுடைய படைப்பை கொண்டு வந்து நிறுத்துகிறாய். கேட்டால் அவர் பரிந்துரை செய்வாருங்கிறேன். நான் தான் ராசிக்குங்கிறேன், ஆனால் உங்கள் குழந்தையை வேற ஆள்கிட்ட கேட்குறேன். ராசிக்குனாலே தான் நாடியதே அல்லாஹ் வழங்கக்கூடியவன் தானே, குழந்தையை வேற ஆள்கிட்ட கேட்குறேன், கேட்டால் அல்லாஹ் இடத்துல எங்களை நெருக்கி வைப்பாருங்கிறேன். இதுதான் திசை திருப்பப்படுதல். இது கூடாதுங்கிறத அல்லாஹ் வலியுறுத்துறான். அப்போ மக்காவில் உள்ளவர்கள்ட்ட இந்த குணம் இருந்தது, ஆகையினால் இந்த பண்பை அல்லாஹ் கண்டிக்கிறான். இந்த வசனத்தின் மூலமா இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள்ட்டையும் இதே குணம் இருக்கு. அல்லாஹ் எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுடைய அத்தனை பண்புகளையும் வாயால் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கோ, கரீமு, ஜப்பாரு, காஹிரு, ரஸாக்கு, வஹாபு, எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்பு முழுவதையும் சொல்கிறார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பண்போடு சேர்த்து அப்துல் வஹாப், அப்துல் ரஸாக், அப்துல் கரீம் எல்லா பேரையும் வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெயர்களில் உள்ள அத்தனை பேர்களையும் சொல்லி பேர் வைக்கிறாங்க. ஆனால் மக்கா இணை வைப்பாளர்களிடம் காணப்பட்ட அதே இணை வைப்பு இன்றைக்குள்ள முஸ்லிம்களிடமும் இருக்கிறது. தர்காக்களுக்கு செல்கிறார்கள், மகான்கள் என்று சொல்லி அவரிடத்தில் கையேந்துகிறார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக இந்த அவுலியாக்கள், மகான்கள் பரிந்துரை செய்வார்கள் என்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்கிறார்கள், எங்கள் கோரிக்கை இவர்கள் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்வார்கள் என்கிறார்கள். மக்கா இணைவிப்பார்கள் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் சொல்றாங்க. அதைத்தான் அல்லாஹ் கண்டிக்கிறான். லா இலாஹ இல்லாஹுவ, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. ஃபன்னா தூஃபக்கும், நீங்கள் எப்படி திசை திருப்பப்படுகிறீர்கள், இதை யோசிச்சு பாருங்கிறான் அல்லாஹ். இதே ஃபாத்திர்ல 40வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தியாயத்தில் அல்லாஹ் எந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்கிறானோ, எந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்கிறானோ, அதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய ஆன்மா. ஒரு அத்தியாயத்தினுடைய ஆன்மாவை, அந்த ஒரு அத்தியாயத்தினுடைய ரூஹை நீங்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அதில் அல்லாஹ் எந்த விஷயத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறான், முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறதா இருந்தால், அந்த அத்தியாயத்தில் எது திரும்ப திரும்ப வருது, எந்த கருத்து மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறதுன்னு பார்த்தா அது அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறான்னு அர்த்தம். அந்த வகையில் இப்போது நாம் பார்த்த இந்த 3வது வசனம் இருக்குல்ல, இது இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு ஆன்மா. அல்லாஹ் என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. காரணம், என் அல்லாத வேறு யாரும் இங்கே ஹாலிக் அல்ல. இதுதான் இந்த அத்தியாயத்தின் ஆன்மா. இதை உணர்த்துற விதமாக 30வது இதே அத்தியாயத்தின் 30வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் கேட்குறான், குல் நபியே நீங்கள் கேளுங்க, அரஐத்தும் ஷுரகாஅக்கும் அல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாத நீங்களாக சொல்லிக்கொண்ட இணை கடவுள்களை நீங்கள் பார்த்தீர்களா? யாருப்பா அந்த இணை கடவுள்கள்? யார் யாரையெல்லாம் அல்லாஹ்வுக்கு போட்டியாக நீங்கள் கொண்டு வரீங்க? யார் யாரை சொல்கிறீங்க? கொண்டு வா சொல்லிட்டு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அரூனி மாதா ஹலகு மினல்லாஹ், இந்த பூமியில் அவர்கள் எதை படைத்தார்கள் என்பதை எனக்கு காட்டுங்க. அல்லாஹ் அல்லாதவங்களை வணங்குறீங்கல்ல, அங்கே போய் நிற்கிறல்ல, என்கிட்ட வந்து நிற்கிறதுக்கு பதில் அங்கே போய் நிற்கிற, என்ன ஹாலிக்குங்கிற, என்ன ராசிக்குங்கிற, ஆனால் அங்கே போய் நிற்கிற, கையேந்திக்கிட்டு இருக்கிற. அப்போ அல்லாஹ் கேட்குறான், என் அல்லாத யார் யாரையெல்லாம் வணங்குறீங்களோ, யார் யாரெல்லாம் ஷுரக்காவா உங்களுக்கு,
என்னோட இணை கற்பிக்கிறீர்களோ அவங்களை நோக்கி என்ன சொல்லணுமா அல்லாஹ், அப்படி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களை நோக்கி கேட்கணுமா, அரூனி மாதா ஹலக்கும் என்றால் இவர்கள் பூமியில் எதை படைத்தார்கள் அதை காட்டுங்க, எனக்கு காட்டுங்க நபியை கேட்க சொல்றோம். ஏன் படைச்சா தம்பா வணங்கணும், ஹாலிக்கா இருந்தா தான் வணங்கணும். அவங்க சூரியனை படிச்சாங்களா, சந்திரனை படிச்சாங்களா, வானத்தை படிச்சாங்களா, பூமியை படிச்சாங்களா, ஒன்றை படிச்சாங்களா, எதை படித்தார்கள் அவர்கள்? படைச்சதெல்லாம் நான், வணக்கம் புள்ள அவங்களுக்கா? அல்லாஹ் எப்படி கேட்கிறான், படைச்சது நான், உன்னை படைத்தது, உனக்கு தேவையானதை படைச்சதெல்லாம் நான். ஆனா வணக்கம் என்று வரும்பொழுது என்னை வணங்குவதை விட்டு விட்டு அவங்கள போய் வணங்கிட்டு இருக்க, அவனே ஒரு படைப்பினம், என்னால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பினம். அவங்களை வணங்குறதா இருந்தா அவங்க என்ன படைச்சாங்கன்னு எனக்கு காட்டணும் அப்படிங்கிறான் அல்லாஹ். காட்டு, எனக்கு காட்டு. அம்லஹும் ஷிர்குன் ஃபிஸ் ஸமாவாத், அல்லது வானத்தை படைப்பதில் எனக்கு கூட்டா? நான் வானத்தை படைக்கும்போது அவர் என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரா? நானும் அவரும் சேர்த்துமா வானத்தை படைச்சோம்? எப்படி கேட்குறான் பாருங்க. அப்போ இது அல்லாஹ் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பாவமாக பார்க்குறான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக 4வது வசனம், 3வது வசனத்தின் தொடர்ச்சி தான். இப்போ மக்கள் திசை திருப்பப்படுறாங்க. அல்லாஹ் தன்னை ஹாலிக்குங்கிறத நிறுவுறான், தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்பதை நிறுவுறான், தன் அல்லாத வேறு படைப்பாளர்கள் இல்லை, ஆகவே அவர்களை வணங்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க எதை படைச்சாங்கன்னு காட்டு. சரியா? இதை சொல்லிட்டு அப்போ நீங்கள் எப்படி திசை திருப்பப்படுறீங்கன்னு அல்லாஹ், அண்ணா தூஃபக்குன், எப்படி திசை திருப்பப்படுறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். திசை திருப்பப்பட்டு அடுத்து என்ன நடக்கும்? ரசூல்லா ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, அல்லாஹ் ஒருவன் அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ணுறாங்க, தன்னை தூதர் அப்படிங்கிற பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதிலிருந்து மக்கள் திசை திருப்பப்படுறாங்க, வெவ்வேறு காரணங்களை சொல்லி திசை திருப்பப்படுறாங்க. திசை திருப்பப்பட்டால் என்ன நடக்கும் சொல்லுங்க? என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு? திசை மக்கள் ரசூல்லா சொல்லக்கூடிய பிரச்சாரத்தை ஏற்க மறுத்தால், திசை திருப்பப்பட்டால் என்ன நடக்கும்? ரசூல்லாவை எதிர்ப்பாங்க, அல்லாவை மறுப்பாங்க. அவன் தான் அல்லாவை ஏத்துக்கிட்டானே, அல்லாவை ஏத்துக்கிட்டான். மற்ற விஷயங்கள் அல்லாஹ், ஏனைய விஷயங்கள் வணக்கம் அல்லாவுக்கு மட்டும்தான்ங்கிறது தான் மறுக்கிறான். ரசூல்லாவுடைய பிரச்சாரத்தை மறுப்பார்கள், ரசூல்லாவை எதிரியா நினைப்பாங்க, ரசூல்லாவை எதிர்ப்பாங்க, அடிப்பாங்க, சொல்ல வந்தவங்களை அடிப்பாங்க. இதெல்லாம் தான். இதெல்லாம் ஒரு வார்த்தையில் சொல்றதா இருந்தா தூதரை பொய்யர் என்று சொல்வார்கள். இதுதான் ஒரு வார்த்தை. விளைவுங்கிறது என்ன? திசை திருப்பப்பட்ட நபி ஒரு பிரச்சாரம் பண்றாங்க, அதை ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப ஏற்க மறுக்கும் போது என்ன நடக்கும்? திசை திருப்பப்பட்டால் என்ன நடக்கும்? நபியை எதிர்ப்பாங்க, நபியை அடிப்பாங்க, நபி சொல்ற பிரச்சாரத்தை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க, நபியை பின்பற்றக்கூடிய மக்களை அடிப்பாங்க. இது எல்லாம் எதன் விளைவு? தூதரை பொய்ப்படுத்துவதின் விளைவு. அதானே, தூதரை பொய்ப்படுத்தக்கூடிய ஒரு விளைவு ஏற்படும். அதை ஒட்டி தான் நீங்க சொன்ன எல்லாமே எதிர்ப்பு. இவர் பொய் சொல்றாருப்பா அப்படின்ட்டுவான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எதிர்க்க ஆரம்பிப்பான். இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிப்பான். இவர் பொய் சொல்றாருன்னு அடிக்க ஆரம்பிப்பான். இவர் சொல்றது பொய்ன்னு சொல்லி அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் துன்புறுத்த ஆரம்பிப்பான். பொய், இவர் பொய்யர், அதுல இருந்து ஆரம்பிக்கும் பிரச்சனை. தூதரை பொய்யர்னு சொல்லும் பொழுது இயல்புலேயே அந்த தூதர்களுக்கு என்ன உணர்வு ஏற்படும்? ஒரு என்னடா நம்ம அல்லாஹ்வுடைய தூதர், நாம மக்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறோம், மக்களுக்காக வேண்டி சத்தியத்தை சொல்றோம், நம்மளை போய் பொய்யர்னு சொல்றானே, நம்ம பிரச்சாரத்தை பொய்ங்கிறானே அப்படின்னு ஒரு உணர்வு வரும், ஒரு கவலை வரும். இந்த இரண்டையும் அல்லாஹ் தொடர்படுத்தி தான் அடுத்த வசனத்தில் குறிப்பிடுறான். 3வது வசனத்தில் அவங்க திசை திருப்பப்படுறாங்க, அதை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுறான். 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே வஇயு கذிபுக ஃபகத் குذிபத் ருசுலும் மின் கப்லிக் வ இலல்லாஹி துர்ஜஉல் உமூர். நபியே அவர்கள் உம்மை பொய்யர் என கூறினால், திசை திருப்பப்பட்டு இப்போ என்னன்னு சொல்றாங்க? பொய்யர்னு சொல்றாங்க. உமக்கு முன்னரும் தூதர்கள் பொய்யர் என கூறப்பட்டுள்ளனர், அல்லாஹ்விடமே அனைத்து காரியங்களும் கொண்டு வரப்படும். எவ்வளவு அற்புதமான ஒரு ஆறுதல் அல்லாஹ் நபிக்கு சொல்றான் பாருங்க. ரசூல்லாவை பொய்யர்னு சொல்றானா? பொய்யர்னு சொன்னோடனே அல்லாஹ் ரசூல்லாவை பார்த்து சொல்றான், உங்களை பொய்யர்னு சொல்றான், அதை நினைக்கிறீங்களே நீங்க? இதுக்கு முன்னால எந்த தூதரும் உண்மைன்னு சொன்னாங்க? இதுக்கு முன்னால எந்த தூதர்கள் வந்த மாத்திரத்தில், அவர்கள் பிரச்சாரம் செய்த மாத்திரத்தில் அவங்களை உண்மையாளர்னு சொன்னாங்க? இது சத்தியத்தினுடைய பாதை. இதுதான் சத்தியத்தினுடைய பாதை. இதுதான் என்ன பாதை? சத்தியத்தை சொல்லக்கூடிய அத்தனை இறை தூதர்களும் பொய்யர்கள் என்று தான் சொல்லப்படுவார்கள். நூஹ் நபி என்னன்னு சொன்னாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எல்லா இறை தூதரும் அல்லாஹ் சொல்றான், கதாலிக மா அத்தல்லதீன மின் கப்லிஹிம் மிர் ரசூல் இல்லா காலு சாஹிருன் அவ் மஜ்னூன். இதற்கு முன்பு இவர்களிடம் எந்த தூதர் வந்த போதிலும், மக்கள்கிட்ட எந்த தூதர் வந்த போதிலும் அவர்களை பார்த்து மக்கள் சொன்னது, இவர் சூனியக்காரர் அவ் மஜ்னூன், அல்லது பைத்தியக்காரர். ஒரு பைத்தியம், மூளை குழம்பி போய் அல்லாட்டிருந்து செய்தி வருதுங்கிறாரு, அவர் பின்னால போயிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாமா? ஆள் பைத்தியம், லூஸ் ஆயிட்டாரு, உளறிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப இது தூதர்கள் கடந்து வந்த பாதையை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு நினைவுபடுத்தலாம். பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வசனத்தை நினைவு கொள்ளணும். தாவா களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த தாவா களத்தில்னா ஆலிம்கள்ங்கிறது இல்லை, எல்லாருமே தாவா செய்யணும்.
அப்படி தாவா செய்யக்கூடிய அனைவரும் நினைவில் நிறுத்த வேண்டிய அம்சம் என்ன? நம்ம சொன்ன உடனே ஏற்றுக்க மாட்டாங்க, நம்மளை பொய்ப்பிப்பார்கள், நமக்கு உள்நோக்கம் கற்பிப்பார்கள், நம்மை கேலி செய்வார்கள். இதுதான் தூதர்கள் கடந்து வந்த பாதை. அதை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் நினைவூட்டுறான். நபியை நீங்க சொன்ன உடனே உங்களை பொய்யர்னு சொல்றானே, அதுக்கு முந்தி வரையிலும் ரசூலுல்லாவை பத்தி எப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான்? அமீன், சாதிக், உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர். ரசூலுல்லாவை புகழ்ந்தான். நபிகள் நாயகத்தை புகழ்ந்தவர்கள் நபிகள் நாயகம் எப்போது இந்த பிரச்சாரத்தை, இந்த ஓரிரை கொள்கையை சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ அதற்கு பிறகு நபிகள் நாயகத்தை இவர் பொய்யருங்கிறான். அப்போ ரசூலுல்லாவை பொய்யர்னு சொன்னார்னா அவன் நபியை பொய்ன்னு சொல்லலை, நபி கொண்டு வந்த செய்தியை பொய், தூதுத்துவத்தை பொய்ங்கிறான். நபி கொண்டு வந்த செய்தியை அல்லாஹ் பொய் என்று சொல்கிறான். அதான் அர்த்தம். அதை அல்லாஹ் நினைவுபடுத்தி நபியே உண்மை அவர்கள் பொய் என்று சொன்னால் ஃபக்கது குதிபத் ருசுலும் மின் கப்லிக், இதற்கு முன்பு பல தூதர்கள் இவ்வாறு தான் பொய்யர் என்று சொல்லப்பட்டார்கள். இப்ராஹிம் அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாம், ஈசா அலி இஸ்லாம் எல்லாருமே பொய்யர்னு தான் சொல்லப்பட்டாங்க. இன்னொரு வசனத்தில் சூரா அன்ஆம்ல அல்லாஹ் சொல்கிறான், வலகது குதிபத் ருசுலும் மின் கப்லிக, இதற்கு முன்பு பல தூதர்கள் பொய்யர் என்று சொல்லப்பட்டார்கள். ஃபஸபரு அலாமா குதிபு, அவர்கள் பொய்யர் என்று சொல்லப்பட்டதில் பொறுமை காத்தார்கள். ஊது, அவர்கள் தொல்லைப்படுத்தப்பட்டதிலையும் பொறுமை காத்தார்கள். ஹத்தா அத்தாஹும் நஸ்ருனா, நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை அவர்கள் பொறுமையா இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. வலா முப்பத்தில் அலி கலிமாத் இல்லாஹி, அல்லாஹுடைய கலிமாத், அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றுபவன் எவரும் இல்லை. வலகது ஜாஅக்கம் மின் நபஇல் முர்சலின், நபியே தூதர்களின் செய்தி உம்மிடம் தெளிவாக வந்து விட்டது அப்படிங்கிற அல்லாஹ். சூரா அன்ஆம்ல 34வது வசனம். அப்படின்னா என்ன? இதுதான் சுன்னத்து. லா முப்பத்தில் அலி கலிமாத் இல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா, இந்த 34ல உங்களுக்கு முன்பு பல தூதர்கள் பொய்யர் என்று சொல்லப்பட்டார்கள், நம்ம உதவி அவர்களிடம் வரும் வரை அவர்கள் பொறுமை காத்தார்கள். ஒலா முப்பத்தில் அலி கலிமாத் இல்லா, அல்லாஹ்வுடைய கலிமாத்தை மாற்றக்கூடியவன் எவரும் இல்லை. வலக்கது ஜாஅக்கம் மின் நபஇல் முர்சலின், தூதர்கள் செய்தி உம்மிடம் வந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கலிமா, அல்லாஹ்வுடைய நிர்வாக முறை, அல்லாஹ்வினுடைய சுன்னத் வழிமுறை, அதை மாத்திரத்துக்குலாம் ஆள், இதுதான் என்னுடைய வழிமுறை. தூதர்கள் வரும்போதெல்லாம் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள், பொய்யர் என்று சொல்லப்பட்டார்கள், விமர்சனம் செய்யப்பட்டார்கள், கேலி செய்யப்பட்டார்கள், பரிகசிக்கப்பட்டார்கள், தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அவங்க பொறுமையா இருந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. இதுதான் என்னுடைய கலிமாத், இதுதான் என்னுடைய சுன்னத்து, இதை மாத்திரத்துக்குலாம் ஆள் இல்லை. தூதர்களை பற்றி செய்தி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், அப்போ உங்களுக்கும் இதே ரூட்டு தான். உங்களுக்கு உடனே பட்டு கம்பளத்தையெல்லாம் விரிச்சிட மாட்டான், உங்களுக்கு சேம் இதே ரூட்டு. அடி வரும், உத வரும், கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். நீங்கள் தமிழ்நாட்டில் நம்ம தௌஹீத் பிரச்சாரத்தை துவங்கிய காலகட்டத்தில் தௌஹீத் மக்கள் சந்தித்த பிரச்சனைகள், யூத கைக்கூலி, யூதனை பற்றி எனக்கு தெரியுமா? அப்போ உள்ள தௌஹீத்வாதிக்கு யூதனை பற்றியே பெருசாக தெரியாது. இவனை என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்? அவன் பாவம் ஏதோ ஒரு ஊரில் இருந்திருப்பான், உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியில் ஒரு வாரமாக உட்காந்துருப்பான். அவனுக்கு பேர் என்ன பேர்? யூத கைக்கூலி. யூதனுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம்? வேற என்ன சொன்னான்? உங்களுக்கு பணம் வருது, உங்களுக்கு எங்கிருந்தோ பணம் வருது, எங்கிருந்து வருதுன்னு மட்டும் சொல்லு, நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்கிருந்து தாண்டா வருது, எங்கிருந்தோ பணம் வருதுன்னு வாங்கி, இந்த கொள்கையை சொல்வதற்காக அவனா ஒரு கற்பனை கோட்டையை கட்டி இந்த கொள்கையை சொல்வது, மக்களை குழப்புவதற்காக உங்களுக்கு பணம் வருகிறது, எங்கிருந்தோ பணம் வருகிறதுன்னு வாங்கி. இதெல்லாம் எதுக்கு? மக்கள் இந்த கொள்கையை நோக்கி நெருங்கிவிடக் கூடாது என்பதற்காக சொல்லப்படுகிற பொய் பிரச்சாரம். அதை சொல்லி பார்த்தாங்க, யூத கைக்கூலின்னு சொல்லி பார்த்தாங்க. வேற குழப்பவாதி, இதை எல்லாரும் சொல்லிடுவாங்க, குழப்பவாதி. மக்கள் குழப்பம், அவனுக்கு புரியலைன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க, நீங்க சொல்றது ஒண்ணு அவங்களுக்கு புரியல அல்லது அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை அப்படின்னா குழப்பவாதி. இவர்கள் குழப்பம் செய்கிறார்கள், குடும்பத்தை ரெண்டாக்குறான், ஒரு குடும்பத்தை இரண்டாக்குறார்கள், ஊரை ரெண்டாக்குறார்கள். அதுக்கு முன்னால ஊர் எல்லாருமே ஒன்னா இருந்த மாதிரியும், ஒரே குடையின் கீழ் ஒரே தலைமையின் கீழ் இருந்தது மாதிரியும் ஊரை ரெண்டாக்குறாங்க. இப்படி பல்வேறு உள்நோக்கம் கற்பிப்பாங்க, பல்வேறு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. அதெல்லாம் தூதர்கள் கடந்து வந்த பாதைங்கிறத நம்ம விளங்கணும். இதுதான் தாவா களத்தில் இதெல்லாம் நடக்கும். பிரச்சாரம் செய்யும்போது பொய்ன்னு சொல்லுவோம், நம்மளை பொய்யர்னு சொல்லுவான், நம்மளை டேமேஜ் பண்ணுவாங்க, நமக்கு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. இது எல்லாமும் நாம் இன்றைக்கு சந்திப்பதை விட பன்மடங்கு அதிகமாக யார் சந்திச்சாங்க? தூதர்கள் சந்திச்சாங்கிறத நம்ம விளங்கணும். சரியா? அதைத்தான் அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ ரசூல்லாவுக்கு மக்காவில் இந்த பிரச்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ரசூல்லாவுக்கும் மூமின்களுக்கும் இது ஆறுதல். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் தாவா செய்யக்கூடிய நமக்கும் இது ஒரு ஆறுதல். ரசூல்லாவுக்கு உள்நோக்கம் கற்பித்தார்கள் என்றால் நமக்கு கற்பிக்காமல் இருப்பார்களா? அப்போ ரசூல்லா பொறுமையாக இருந்ததை போல், நபிகள் நாயகத்தை பின்பற்றிய மூமின்கள் பொறுமையாக இருந்ததை போல் நாமும் இந்த களத்தில், தாவா களத்தில் விமர்சனங்களை பொருட்படுத்தாது சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும், பொறுமையாக இருக்கணும். இதுதான் அழைப்பாளருக்கான மெசேஜ். அதை விட மிக முக்கியமாக இப்போ பொய்ன்னு சொல்கிறதுனால மக்கள்லாம் புறக்கணித்து போகிறதுனால நம்ம பிரச்சாரம் தோல்வி அடைந்து விட்டது அப்படிங்கிறது பொருளாகிறது.
தூதர்களே என்ன செய்யப்பட்டாங்க? தனித்து விடப்பட்டாங்க. தூதர்களை கொல்லப்பட்டார்கள். தூதர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. அதனால் அவர்கள் தோற்றுவிட்டார்கள் என்று அர்த்தமா? கொல்லப்பட்ட தூதர்கள் எல்லாம் தோற்றுவிட்டார்களா? மக்கள் அங்கீகரிப்பது வெற்றி அல்ல, உண்மையின் பக்கம் நிற்பதுதான் வெற்றி. மக்கள்லாம் நம்மளை அங்கீகரிக்கிறாங்க, அங்கீகரிக்கணும், நமக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் திரள வேண்டும், ஊரே நம்ம பிரச்சாரத்தை கேட்க வேண்டும், ஒட்டுமொத்த ஊருமே உடனடியாக நம்முடைய பிரச்சாரத்தை கேட்டு திருந்தி விட வேண்டும், அப்போதுதான் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்பதல்ல. வெற்றியின் இலக்கு மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. வெற்றி என்பது நீங்க எப்ப வெற்றி பெறுறீங்க? நீங்க எதை சத்தியம் என்று அறிகிறீர்களோ அந்த சத்தியத்தை, உண்மையை உள்ளது உள்ளபடி மக்களிடம் சொல்லும் போது வெற்றி பெறுகிறீர்கள். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இதை நான் சொல்லுவேன், நான் தனித்து விடப்பட்டாலும் இதை நான் சொல்லுவேன், எனக்கு நெருக்கடி தந்தாலும் இதை நான் சொல்லுவேன், அதுதான் வெற்றி. அப்படியே நீங்க அடிக்கப்படுறீங்க வெற்றி, துன்புறுத்தப்படுறீங்க வெற்றி, கொல்லப்பட்டு விட்டீர்கள் என்றாலும் வெற்றி, அதுல மாற்று கருத்தே இல்லை. உண்மையின் பக்கம் நிற்கணும். மக்கள்லாம் அங்கீகரிச்சு ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் வந்தா தான் வெற்றிங்கிறது இல்லை. அப்படி நீங்க வெற்றிக்கு அளவுகோல் கொள்வீர்களே ஆனால் தூதர்களை வெற்றி பெறல நியாயம். சரியா? அப்ப இதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதனுடைய முடிவில் இலல்லாஹி துர்ஜாஉல் உமூர், காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் பக்கமே செல்கிறது. இங்க தூதரை பொய்ன்னு சொல்லிட்டு நீ போயிருவே, அதோட முடிஞ்சிருச்சா? அதோட ஆட்டம் முடிஞ்சிருச்சான்னு அல்லாஹ் கேட்கலாம். அதோட ஆட்டம் முடிந்து விட்டதா? தூதர் சத்தியத்தை சொல்றாங்க, மக்கள் அவரை பொய்யருங்கிறாங்க, இதோட ஆட்டம் முடிஞ்சிருச்சா? எங்க போயாகணும்? அல்லாட்ட என்கிட்ட நீ வந்தாகணுங்கிற அல்லாஹ். இலல்லாஹி துர்ஜாஉல் உமூர், காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்விடமே திரும்பப்படுகிறது. அப்படின்னா என்ன? என்கிட்ட ரெண்டு பேருமே என்கிட்ட வந்தாகணும். அல்லாஹ்விடம் வரும் பொழுது இப்ப தெரியும்ல யார் உண்மையாளர் யார் பொய்யன்னு, அதன தீர்ப்பு இப்ப தெரியும். அல்லாஹ் சொல்லுவான், யாரடா பொய்யர்னா? என் தூதரையா? தூதர் வழி நடந்த நன்மக்களையா? என்னுடைய கொள்கையை இந்த குர்ஆனை சுமந்து அதை பிரச்சாரம் செய்த இவர்களையா பொய்யர் என்று சொன்னாய்? இவர்களையா யூத கைக்கூலி என்றாய்? இவர்களுக்கா எங்கிருந்தோ பணம் வருகிறது என்றாய்? அங்க அல்லாஹ் கணக்கு தீர்ப்பான். மறுமை நாள்ல அல்லாஹ் என்ன செய்வான்? இலல்லாஹி துர்ஜாஉல், இப்போ உங்களை பொய்யர்னு சொல்றான், இதையெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, என்கிட்ட வரும்போது நான் பாத்துக்கிறேன். அல்லாஹ் பாருங்க, தூதரின் பக்கம் நின்று ஆறுதல் சொல்றான். தூதர் சொன்ன பிரச்சாரத்தை இன்றைக்கு யாரெல்லாம் மக்கள் செய்து கொண்டு, நெருக்கடிக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னல்களுக்கு மத்தியில் செய்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மக்களின் சார்பாக நின்று கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகிறான். என்ன, கவலைப்படாத, சொல்றது சொல்லிட்டே போட்டோம், என்கிட்ட வரும்போது நான் பாத்துக்கிறேன். இலல்லாஹி துர்ஜாஉல் உமூர், காரியம் அனைத்தும் அல்லாஹ்விடமே, அனைத்து காரியங்களும் அல்லாஹ்விடமே கொண்டு வரப்படும். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 5வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மக்களே, மனிதர்களே, அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானது, எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடியவனும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். 5வது வசனம். அப்படியே நீங்கள் தொடர்ச்சியாக திங்க் பண்ணிக்கிட்டே வரணும். தன்னை பற்றி அல்லாஹ் அறிமுகப்படுத்தியது, தன்னை ஹாலிக் என்று கிளைம் பண்ணது, தன்னை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னது, தன்னுடைய அற்கொலைகளை நினைவு கூற சொன்னது, அதன் தொடர்ச்சியில் ரசூல்லாவை பொய்ப்பித்தது, அதுக்கு அல்லாஹ் கொடுக்குற ஆறுதல், அதில் உள்ள மெசேஜ். இப்போ அடுத்து மக்களுக்கு அல்லாஹ் மெசேஜ் சொல்கிறான். ரசூல்லாவுக்கு மெசேஜ் சொல்லிட்டு திரும்ப மறுபடியும் யாரை நோக்கி வந்துட்டான்? மக்களுக்கு. ஆரம்பத்திலிருந்து இதில் முன்னோக்கப்படுறது யாரு? மக்கள் தான். ஆரம்பத்திலிருந்து மக்கள், இடையில தான் யாரு? தூதர் ரசூல்லா வந்தாங்க. இப்போ மீண்டும் மக்களை நோக்கி அல்லாஹ் மெசேஜ் கொடுக்குறான். என்ன? மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. அல்லாஹ்வுடைய வாக்குறுதினா அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி என்ன? மறுமை நாள், மறுமை வருங்கிறது என்ன? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. கணக்கு தீர்க்கப்படும், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சொர்க்கம் நரகம், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய, இதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. குர்ஆன்ல நிறைய வரும், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை அப்படின்னு வரும். அல்லாஹ்வுடைய பிரதானமான மோமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற, ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதின்னு 2 வகை இருக்கு. அதுல மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி பிரதானமான, குர்ஆன்ல நம்ம பார்க்கும்போது உள்ள வாக்குறுதி என்ன? மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு, அதுக்கு நீ உன்னை தயார்படுத்திக்க, இது நிரந்தரம் இல்லை, டெம்பரவரி தான், இது பெர்மனன்ட் கிடையாது. இது அந்த மௌத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையில உன்னுடைய செயல்களை நம்ம விசாரிப்போம், நன்மை செய்கிறவங்களுக்கு சொர்க்கம் கொடுப்போம், என் பேச்சை இந்த உலகத்தில் வாழும் பொழுது கேட்க மறுத்தவர்களுக்கு நரகத்தை கொடுப்போம். சொர்க்கம் நரகம் மௌத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை, இதுதான் அல்லாஹ் கொடுக்குற வாக்குறுதி. இது குறித்து, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி குறித்து யோசிச்சு பார்த்தாலே புரியும். குர்ஆன்லையும் இதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. சூரா சபாவில் இதுக்கு முந்தைய அத்தியாயம் 34வது அத்தியாயம் 3வது வசனம், வகாலல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் கூறுகிறார்கள், லா தஅதீன ஸாஆ, மறுமை நாள் வராது, மறுமை நாள் எங்களிடம் வராது என்று சொல்கிறார்கள். குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், பலா, அப்படி அல்ல, ஓ ரப்பி, என் இறைவன் மீது ஆணையாக, ல தஅதியன்னக்கும், அது உங்களிடம்
வந்தே தீரும். இதுதான் வாக்குறுதி. அல்ல வாக்குறுதி கொடுத்துட்டாங்க தூதர் மூலமா மனிதர்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. அப்படி அல்ல, மறுமை உங்களிடம் வந்தே தீரும். சூரா தகாபுன் 64வது அத்தியாயம் 7வது வசனம். ஜஅமல்லதீன கஃபரு, இறை மறுப்பாளர்கள் சொல்கிறார்கள், அல்லயுபஅசு, தாங்கள் எழுப்பப்பட மாட்டோம், மௌத்துக்கு அப்புறம் எழுப்பப்பட மாட்டோம் என்று சொல்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், பலா அப்படி அல்ல, ஓ ரப்பி, என் இறைவன் மீது ஆணையாக, லதுபஅசுன்ன, நீங்கள் எழுப்பப்படுவீர்கள், சும்ம லதுனப்பஉன்ன பிமா அமில்தும், நீங்கள் செய்ததை பற்றி அறிவிக்கப்படுவீர்கள், வதாலிக அலல்லாஹி யஸீர், இது அல்லாஹ்விற்கு மிக இலகுவானது, ரொம்ப லேசு. இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. சூரா லுக்மான் 31 33, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்கள் இறைவனை பயந்து கொள்ளுங்கள், வஹ்ஷவ் யௌமன், ஒரு நாளை பயப்படுங்கள். அந்த நாள் வந்துருச்சா? ஒரு நாளை பயப்படுங்கள். லா யஜ்ஸி வாலிதுன் அன் வலதிஹி, எந்த தந்தையும் தன் பிள்ளைக்கு பலனளிக்க முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அன் வாலிதிஹி, எந்த பிள்ளையும் தந்தைக்கு பலனளிக்க முடியாத ஷையன், எது ஒன்றுக்கும் பலனளிக்க முடியாத அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ் சொல்லிட்டான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. இங்க வாக்குறுதி தெளிவாயிருச்சா? ஒரு நாள் வரும், தந்தை பிள்ளைக்கு பலனளிக்க முடியாது, பிள்ளை தந்தைக்கு பலனளிக்க முடியாது. இந்த உலகத்தில் தந்தை மகன், மகன் தந்தை உதவலாம். இந்த உலகத்தில் தந்தைக்கு மகன் உதவலாம், மகனுக்கு தந்தை உதவலாம், குடும்ப உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் நீ ஹெல்ப் பண்ணிக்கலாம். மறுமைன்னு வரும்போது யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படி ஒரு நாள் வரும், அந்த நாளை நீங்கள் பயப்படுங்கள். இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், இந்த அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. அப்ப அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்றால் இதுதான், மறுமை நாள், மௌத்துக்கு அப்புறம் எழுப்பப்படுவோம், சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை சொல்லிட்டு இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அல்லாஹ் மறுமையை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டான், இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. ஃபலா தகுரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் நினைவூட்டுறான். ஒன்னு என்ன? உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இன்னொன்னு வலா யகுரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுபவனும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். ஏமாற்றுபவன் யாரு? ஷைத்தான். அவனுக்கு பேரே என்ன? அல் கரூர். கரூர்னா ஏமாற்றுபவன். அப்ப இந்த மறுமை என்கிற இலக்கிலிருந்து அல்லாஹ் நம்மளை ஏன் படைச்சான்? இந்த உலக வாழ்க்கையின் தன்மை என்ன, மறுமையின் தன்மை என்ன, நாம இந்த உலகத்தில் என்ன நமக்கான ரோல் என்ன, இந்த உலகத்தில் நமக்கான ரோல் என்ன, நாம எதை நோக்கி போகணும், நமக்கான கோல் என்ன, நம்ம எதை நோக்கி போகணும், இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்மளை டைவர்ட் பண்றது, திருப்பி விடுறது பிரதானமா ரெண்டு. அதுல ஒன்னு என்ன? அல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை. ரெண்டாவது எது? ஷைத்தான். அதை பத்தி அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். அதை பற்றி தான் அல்லாஹ் இந்த வசனத்துல, இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றுபவனும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். இப்ப நீங்க முதல் மக்காவில் உள்ள மக்களை நினைச்சு பாருங்க. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். சத்தியத்திலிருந்து திசை திருப்பப்படுவதற்கு மக்காவில் உள்ள மக்கள் எவற்றையெல்லாம் பிரதானமாக கருதினார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்ல. ரசூலுல்லாஹ் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, மக்காவில் என்ன நடந்துச்சு, ரசூலுல்லாஹ் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க, ஒரு கொள்கையை முன் வைக்கிறாங்க, அது ஏற்றுக்க மாட்டேங்கிறான். சரியா? இதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம்ங்கிறான். என்ன காரணத்தினால ரசூலுல்லாஹ் சொன்ன பிரச்சாரத்தை ஏற்றுக்காமல் இருந்தான்? பல காரணங்கள் வருது. அதில் ஒன்று என்ன? இவர் எதோ சொல்கிறாரு, இதை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு என்ன நடக்கும், இவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டோம்னா மக்காவில் நமக்கு இனிமே அதிகாரம் இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை, இனி இவர் சொல்றதை நாம கேட்கணும், அதிகாரம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். பொருளாதாரம், இவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டோம்னா நமக்கு காசு பணம் வருமா, பொருளாதாரம் வருமா? ஏன்னா மக்காங்கிறது அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தலம், வணிகத்தலம், எல்லாரும் வந்து போய்கிட்டு இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது மக்காங்கிறது என்ன? இப்போ இன்னைக்கு நம்ம டூரிஸ்ட் பிளேஸில் எல்லாருமே சீசனுக்கு போயிட்டு வருவோம்ல, அங்கே ஊட்டி, கொடைக்கானல், இப்படிலாம் போயிட்டு வந்தோம்னா டூரிஸ்ட் பிளேஸில் என்ன இருக்கும்? பொதுவாகவே பிஸ்னஸ் நடக்கும், வியாபாரம் நடக்கும். அதை ஒட்டி அங்கே உள்ள மக்களுக்கு ஏராளமான பொருளாதார லாபங்கள் கிடைக்கும். அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா செலவு பண்ணுவாங்க, தங்கள் ஊரில் தங்கள் நாட்டில் சம்பாதித்த பொருளாதாரத்தை அங்கே வந்து செலவு பண்ணுவாங்க, அங்கே தயார் பண்ண பொருள் அங்கே மலிவாக விற்பனை பண்ணுவாங்க, வாங்குவாங்க. அந்த வகையில் பல பேருக்கு வாழ்வாதாரம் அங்கே கிடைக்கும். மக்காவும் கிட்டத்தட்ட அப்படித்தான், பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்காவுக்கு வருவாங்க, வியாபாரம் நடக்கும். சரியா? அதனால தான் நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் ஒரு சட்டம் சொன்னான்ல. என்ன சட்டம்? மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு இணை வைப்பாளர்கள் யாரும் இனி மக்காவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஒரு சட்டத்தை சொல்கிறான். மக்கா வெற்றி கொள்ளப்படும் பொழுது அதுக்கப்புறம் அதுக்கு முன்னால் வரையிலையும் நிர்வாணமாக வந்து தவா பண்ணிட்டு இருப்பாங்க, சீட்டி அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, இதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அதிகாரத்தின் கீழ் மக்கா வருது. இப்போ அல்லாஹ் சட்டத்தை மாற்றினா, இனிமே யாரும் இணை வைப்பாளர்கள் யாரும் காபாவுக்கு வரக்கூடாது. அப்படி வரக்கூடாது சட்டம் சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும்ல. என்ன தயக்கம் வரும்?
பிஸ்னஸ் பெரிய அளவுக்கு எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க, அப்போ என்ன பொருளாதாரத்துக்கு என்ன செய்கிறது, வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று வரும்ல. இப்போ மோடிஜி சொல்கிறாரு இந்தியாவில் உள்ள வெளிநாட்டில் உள்ள எல்லாருங்க வாங்க அப்படின்னா கோடிக்கணக்கான பேர் இங்கே வந்துடுவான், லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் என்ன வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் நமக்கு தொழில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அந்த கேள்வியை உள்வைத்து கொண்டு அல்லாஹ் பதில் சொல்கிறான், இனிமே இணை வைப்பாளர் யாரும் இங்கே வரக்கூடாது, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை தன்னிறைவு பெற செய்வான். அல்லாஹ் உங்களை பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற செய்வான். காசு பணம் வராமல் போயிடும், நஷ்டமாயிரும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு இனாவாக்குவான், உங்களை கனியாக்குவான். சொன்னபடி அல்லாஹ் கனியாக்குனானா இல்லையா, கனியாக்குனானா இல்லையா? பொருளாதாரம் வச்சு இல்லை, மக்காவில் உள்ள மக்கள் வந்து பொருளாதாரத்துக்கு கஷ்டப்பட்டாங்களா? இன்னைக்கு வரையிலும் அவன் கஷ்டப்படலையே. கீழே தோணுனா பெட்ரோல் வருது, என்ன கஷ்டம்? அவன் பெரிய பெரிய வளங்களை வைத்துக்கொண்டே சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அங்குள்ளவங்களுக்கு என்ன இல்லை, பிரச்சனையே இல்லையே. பொருளாதாரத்தை எல்லாம் கொடுக்குறான் பாருங்க. ஏன் என் சொல் பேச்சை கேளு, உங்களுக்கு நான் கனி ஆக்கிடுவேன். என் சட்டத்தை நீ அமுல்படுத்து, நீ ஃபாலோ பண்ணு, நீ மற்றதை பற்றி நீ கவலைப்படாத. ரிஸ்க்கு போயிடும், அதெல்லாம் இல்லை. உனக்கு ரிஸ்க் அளக்கிறது நான். என் ரூல்ஸை என்னுடைய வழிமுறை நீ ஃபாலோ பண்ணா நீ எதிர்பாராத புதத்தில் நான் உனக்கு நான் தருவேன். நல்லா கொடுத்தான். அப்போ இது வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் சத்தியத்தை மறுப்பதற்கு ஒரு தடையாக இருக்கும், தடையாக இருந்தது. மக்காவில் உள்ள மக்கள் ஆரம்ப காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரச்சாரத்தை ஏற்க மறுப்பதற்கு அதிகாரம் ஒரு தடையாக இருந்தது. அதிகாரம் போயிருமோ என்கிற எண்ணம் தடையாக இருந்தது. பொருளாதாரம் ஒரு தடை, பொருளாதாரம் கிடைக்காம போயிருமோ என்பது ஒரு தடையாக இருந்துச்சு. அனாச்சாரங்கள், அந்த அனாச்சாரங்கள்ங்கிறத ஒரு வார்த்தையில் சுருக்கிறதா இருந்தால் பெரிய மனத்தடை எதுன்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு மாற்றமாக சொல்கிறாங்களே, அது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? இன்றைக்கும் அதான பெரிய பிரச்சனை. நீங்கள் போய் ஒரு சத்தியத்தை ஒரு விஷயத்தை சொல்வீங்க, மௌலுது இல்லை அப்படிங்குவீங்க. சரிப்பா, நீ இப்போ வந்தவங்க தானப்பா, காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் மௌலுது ஒதுக்கிட்டு தானே இருந்தாங்க, எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இதுதானே கேள்வி. அப்போ சத்தியத்தை ஏற்க மறுப்பவர்கள் பிரதானமாக அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனத்தடை வந்து இதெல்லாம் தான். பொருளாதாரம், அதிகாரம், அந்தஸ்து, இந்த முன்னோர்களை காரணம் காட்டுறது. முன்னோர்கள் வந்து இது இல்லையே, ரசூலுல்லாஹ்விட்ட தெளிவாகவே சொன்னாங்களே, ஏன்பா இதையெல்லாம் பண்ணுறீங்கன்னா, எங்கள் முன்னோர்கள் இதை செய்ய கண்டோம், அதையே நாங்கள் செய்கிறோம், நீங்கள் சொன்னது எங்கள் முன்னோர்கள் செஞ்சது இல்லையே அப்படின்னாங்க. தூதர்கள் செய்த ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் மக்கள் மறுத்த பொழுது, எங்கள் முன்னோர்கள் வழிமுறையிலேருந்து எங்களை திசை திருப்ப பார்க்குறீங்களா? எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, வழி வழியாக எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு மரபு இருக்குது, அந்த மரபுலேருந்து எங்களை வெளியேற்ற பார்க்குறீங்களா? இதைத்தான் கேட்டாங்க. ஹூத் நபிகிட்ட கேட்டாங்க, ஷுஐப் நபிகிட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னாங்க. அப்போ முன்னோர்கள்ங்கிற அந்த போர்வைக்கு பின்னால் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. சத்தியத்தை மறுப்பதற்கு இதெல்லாம் ஒரு தடை. இது எல்லாமே என்ன? ஹயாத்து துன்யா. இது எல்லாமே எது? ஹயாத்து துன்யா. இந்த உலக வாழ்க்கை தான் உலகம். செல்வம், அதிகாரம், அந்தஸ்து, பொருளாதாரம், முன்னோர்கள் என்னும் போர்வையில் ஒளிந்து கொள்வது, இது எல்லாமே என்ன? ஹயாத்து துன்யா. அல்லாஹ் சொல்கிறான், சத்தியத்தை மறுக்கிறதுக்கு இந்த உலக வாழ்க்கை உன்னை திசை திருப்பி விட வேண்டாம். ஃபலா தகுரன்னக்கும் அல் ஹயாத்து துன்யா. இந்த உலக வாழ்க்கையை வச்சு நீ ஏமாந்துடாது. இந்த உலக வாழ்க்கை, உலகத்தில் உள்ள இத்தகைய காரணிகள் எல்லாமே சத்தியத்தை மறுப்பதற்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு பேரை என்ன பேர் வச்சிருக்கிறான்? ஏமாற்றும் உலகம். அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன? ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா உல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பதை ஏமாற்றும் ஒரு பொருள். இந்த உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரியுமா தெரியாதா? அவனுக்கு இதன் தன்மை பற்றி தெரியுமா தெரியாது? அல்லாஹ் விட தெரிஞ்சவன் யாரும் உண்டா? நமக்கு தெரியுமா? அவனுக்கு தானே தெரியும். படைச்சவனுக்கு தான் படைச்ச பொருளை பற்றி தெரியும். அப்போ அல்லாஹ் நம்மளை ஒரு டெஸ்ட்டுக்கு தான் இந்த உலகத்துக்கே அனுப்பி வைக்கிறான். அந்த டெஸ்ட்டில் நமக்கு ஒரு கோல் கொடுக்குறான். இப்போ நீ இங்கேருந்து நேராக போகணும், இங்கேருந்து நேராக போ. அங்கங்கே உன்னை டைவெர்ட் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கும். எதையும் பார்க்காது, எதையும் பார்க்காது, அங்கங்கேயும் பார்த்துக்கிட்டு நிற்காது, நேராக போ. இந்த கையில் இது இருக்குது, இதை வச்சுக்கிட்டு போங்கிறோம். ஒரு கையில் வச்சுக்கிட்டு அங்கேயே என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், பக்கத்தில் பார்த்தா கண் கவரக்கூடிய பொருட்கள் இருக்குது, அதை பார்த்து வியந்து எல்லாம் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறார். இப்போ எதை மறந்துடுவோம்? பாதையை மறந்துடுவோம். அல்லாஹ் சொன்ன டார்கெட்டை மறந்துடுவோம், கோலை மறந்துடுவோம். அதை ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே எப்போ தங்கம், வெள்ளி, பொண்ணு, புதையல்னு ஏகபோகமாக இருக்குது. அப்போ அதுக்குள்ளே போயிட்டோம்னா டோர் க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, அப்படியே போயிட வேண்டியது தான். அந்த ரூட்டில் இழுத்து போயிட்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலகத்தை பற்றி 3வது அத்தியாயம் 185 அல்லாஹ் வச்சிருக்கிற பேர் என்ன? ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தா உல் குரூர். ஏமாற்றும் உலகம்ங்கிற அல்லாஹ். முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ரொம்ப தெளிவாக நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பர்பஸை சொல்லுது. இப்போ நம்ம சில பேருக்கு என்ன விளங்குவாங்கன்னா, அப்போ உலகத்தை வந்து அல்லாஹ் ஏமாற்றும் உலகம்னு சொல்கிறான்னு சொன்னால் அப்போ இந்த உலகத்தையே வெறுக்கணும் போல, உலகத்தையே வெறுத்து ட்ரெஸ்ஸே போடாமல் ஒரு சின்ன துண்டை போட்டுக்கிட்டு எங்கே போயிடணும், காடு மலை அப்படி போய்விட வேண்டும்.
மனைவி மக்களை பார்க்கக்கூடாது, பிள்ளைகளை பார்க்கக்கூடாது, வியாபாரத்தை போகக்கூடாது, அப்படி எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறாங்க. அல்லாஹ் சொல்ல வர்ற உண்மையை புரிந்து கொள்ளணும். உலகத்தை வெறுப்பது அல்லாஹ் சொல்ல வருவதுடைய நோக்கம் அல்ல, உலகத்தை பற்றிய உண்மையை புரிந்து கொள்வதுதான் அல்லாஹ் சொல்ல வருவதின் நோக்கம். இந்த உலகத்தை பற்றி உள்ள யதார்த்தம், இதனுடைய யதார்த்தம் என்ன, இதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறத புரியணும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் பாருங்க. முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன். இந்த உலகம் ஹுல்வா, ஹுல்வானா தமிழில் நம்ம சொல்லுவோம்ல என்ன, அல்வா, அல்வாங்குவோம்லங்க, அதான் ஹுல்வா. அரபியில் என்னது ஹுல்வத்துன். ஹுல்வத்துங்கிற இந்த அரபி வார்த்தையிலிருந்து தான் என்ன வந்திருக்குது, அல்வாங்கிறது வந்திருக்கு. இதை சொன்னோம்னா இப்போ இன்னொரு குரூப் வந்துடும், அல்வாவிலிருந்து தான் என்ன வந்திருக்கு, அல்வாங்கிற தமிழ் வார்த்தையை தான் நீங்கள் அரபியில் ஹுல்வா என்று மாற்றி விட்டீர்கள் ஒரு குரூப் சண்டைக்கு வரும். எதுக்கு நமக்கு வம்பு? அரபியில் இதுதான் ஹுல்வா தான் அல்வாவா மாறி இருக்கு. நம்ம சொல்ற தமிழில் சொல்லக்கூடிய அல்வா என்பது அரபியில் உள்ள ஹுல்வா தான். ரசூலுல்லாஹ் அப்பம்ல பயன்படுத்துறாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன். இந்த உலகம் இனிப்பானது பசுமையானது, ரெண்டுமே சொல்றாங்க. இனிப்புங்கிறது எதுல தெரியும், தொட்டா தெரியுமா, டேஸ்ட், அது சுவை, அனுபவிச்சா அது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு அல்வா வந்து எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் என்ன தோணும் அவருக்கு, நல்லா இருக்கேன், போய்கிட்டே இருக்கும். பார்த்தா சுகர் 300க்கு மேலே போயிடும். சாப்பிட்டா அது போய்கிட்டே இருக்கும், அதான் டேஸ்ட். ஹதீரத்துன் பசுமையானது. பசுமைங்கிறது சாப்பிட்டா தெரிகிற விஷயமா, கண்ணுக்கு பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு என்னவா இருக்கும். ரெண்டையுமே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன். இந்த உலகம் இனிப்பானதும் பசுமையானதும் ஆகும். இன்னல்லாஹ முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா. அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கிறான். இந்த மாதிரியான ஹுல்வாவாக இருக்கிற, பசுமையாக இருக்கிற இந்த உலகத்தில் அல்லாஹ் உங்களை பிரதிநிதியாக வச்சிருக்கிறான். எதுக்கு? அந்த அல்வாவை சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு வீங்கிறதுக்கு இல்லை, அந்த பசுமையில மூழ்கி திளைப்பதற்கு அல்ல. இன்னல்லாஹ முஸ்தஹலிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன். நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறான். இதுதான் பர்பஸ். அல்வாவை சாப்பிட்டுக்கலாம், தப்பில்லை, லிமிட்டா வச்சுக்கணும். வயிறு வீங்கிற அளவுக்கு சாப்பிட்டு வந்த நோக்கத்தை மறந்து விடக்கூடாது. நீங்கள் எப்படி செயல்பட போகிறீர்கள் என்பதை பரிசோதிப்பதற்கு, பார்ப்பதற்காகவே அல்லாஹ் உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி. ஃபத்தகு துன்யா வத்தகு நிசா. இந்த துன்யாவையும் பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். பெண்கள் விஷயமா ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க, அது வேற டாபிக். அப்ப பாருங்க, துன்யாவையும் பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகு துன்யா, இத்தகுல்லா கேள்விப்பட்டிருப்போம், அல்லாஹ்வை பயப்படுங்க. அல்லாஹ் பயப்படுறதுன்னா அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான், அல்லாஹ் விஷயத்தில் நம்ம பேணுதலாக இருக்கணும், அல்லாஹ்வுடைய கடமையில் நம்ம கவனமாக இருக்கணும், இது அல்லாஹ் பயப்படுறது. ஃபத்தகு துன்யா, எதையும் பயப்படுங்க, துன்யாவையும் பயப்படுங்க. துன்யாவை பயப்படுறதுன்னா என்ன, துன்யாவில் நம்ம லிமிட்டாக இருந்துக்கணும், நம்ம என்ன நம்ம பர்பஸ் என்னவோ அதை புரிந்து கொள்ளணும், நம்ம டைவெர்ட் ஆகிடக்கூடாது, துன்யாவில் டைவெர்ட் ஆகிவிடக்கூடாது, அந்தஸ்து முக்கியம் நினைச்சிடக்கூடாது, பதவி முக்கியம் என்று நினைத்து விடக்கூடாது, பொருளாதாரம் முக்கியம் என்று, இது எல்லாமும் தேவை, அதுவே முக்கியம் நினைச்சிடக்கூடாது. ஒரு கட்டத்தில் எதையேனும் ஒன்றை இழக்கக்கூடிய ஒரு தேவை வருது, ஒரு கட்டம் வருது, அப்போ எதை இழக்கணும் அப்படின்னு ஒன்று வரும்ல, முக்கியமானதை பற்றி கொண்டு விட்டு முக்கியமற்றதை விட்டுவிட வேண்டும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு, ஃப்ளைட்டில் போகிறாரு, இப்போ லக்கேஜ் வெயிட்லாம் பார்க்குறாங்க, வெயிட்டு கூட இருந்தாங்க ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் வெயிட்டு கூட இருக்குது, கண்டிப்பாக ஒரு பொருளை நீங்கள் வச்சே ஆகணும், ஒரு பொருளை நீங்கள் விட்டே ஆகணுங்கிறாங்க. இப்போ 2 பொருள் இருக்குது, பொருளில் ஒரு தங்க கட்டி இருக்குது, இன்னுள்ள ஒரு நகை வெட்டி இருக்குது. இப்போ எதை வைக்கணும் அவர் பார்வையில்? நகை வெட்டி தூக்கி போட்டு எதை எடுத்துக்கணும், நகை வெட்டி டிசைன் சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி டிசைனே வேறு எங்கேயுமே கிடைக்காது, அற்புதமான டிசைன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு நகை வெட்டி தான் வேணும், தங்க கட்டியை வச்சுட்டு போகிறாருன்னு வைங்களேன், அவரை பற்றி நம்ம பார்வை என்ன, என்னங்க லூஸாக இருக்கிறான், நகை வெட்டி ஊரில் போய் வாங்கிக்க வேண்டியதானே, தங்க கட்டியை வச்சு எவ்வளோ நகை வெட்டி வாங்கலாம், ஊரில் போய் இறங்கி அது கிடைக்காத பொருளா, கிடைக்கும்ல, அதே மாதிரி தான். அப்போ இங்கே எது முக்கியங்கிற ஒரு பார்வத்தில், நகை வெட்டி முக்கியமற்றது, தங்க கட்டி முக்கியமானது, இது உலகத்தின் பார்வை. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் உள்ள பதவி, அந்தஸ்து, பகுமானம், செல்வம், அதிகாரம், இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்குது, சத்தியம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்குது, மார்க்கம் என்பது ஒரு பக்கத்தில் இருக்குது, தொழுகை என்பது ஒரு பக்கத்தில் இருக்குது, நோன்பு என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறது, குர்ஆன் என்பது ஒரு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எது ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும்? இந்த உலகத்தின் இன்பங்கள்லாம் பின்னுக்கு போய் இந்த மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் முன்னுக்கு வரணும். 2இல் ஒன்றை விட்டு விட்டு நீ வாகனத்தில் ஏறு என்று சொன்னால் எதை விட்டு விடக்கூடாது, மார்க்கத்தை விட்டுறக்கூடாது. எனக்கு இந்த உலகம் பொருளாதாரம் வேண்டியதில்லை, பதவி வேண்டியதில்லை, அந்தஸ்து வேண்டியதில்லை, அதை நான் விடுவதற்கு தயார், மார்க்கத்தை பற்றி கொள்கிறேன் அப்படின்னு வரணும். அதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஊட்டப்படுகிறது. ஃபலா தகுரன்னக்குமுல் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை
ஏமாற்றி விட வேண்டாம். உலகம் பெருசுன்னு நினைச்சிடாத. சத்தியத்தை மறுப்பதற்கு, சத்தியம் இதுதான் என்று தெரிந்ததற்கு பிறகு அதிலிருந்து திசை மாறி செல்வதற்கு அதுதான் காரணமாக போயிருது. அதனால தான் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் நமக்கு ரொம்ப தெளிவாக நமக்கு உள்ளத்தில் பதிய வைக்கிறாங்க. ரக்அத்தா அல் ஃபஜ்ரி கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. ஃபஜ்ரின் 2 ரக்காத்துகள், ஃபஜ்ருடைய 2 ரக்காத். ஃபஜ்ருடைய 2 ரக்காத்னா இது ஃபஜ்ருடைய முன் சுன்னத். வேறு செய்திகளின் மூலமாக அதை நம்ம புரிய முடியும். ஃபஜ்ருடைய முன் சுன்னத் 2 ரக்காத்து கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மிகச்சிறந்தது. ரெண்டையும் முன் வைக்கிறாங்க, 2 பார்வையை முன் வைக்கிறாங்க. இதுதான் ஈமானிய பார்வை. ஈமானிய பார்வையில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத், அதனுடைய மதிப்பு, அதனுடைய பெருமானம் பல லட்சம் கிடைப்பதை விட, பல கோடிகள் கிடைப்பதை விட, அந்தஸ்து கிடைப்பதை விட, பதவிகள் கிடைப்பதை விட அது பெருசுங்கிறாங்க. அப்படிதான் நம்ம நினைக்கிறோமாங்கிறது யோசிச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், நான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று கூறுவது, ரசூலுல்லாஹ் தன்னளவில் சொல்கிறார்கள், நான் இந்த வார்த்தைகளை கூறுவது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது. ரசூலுல்லாஹ்ட்ட உங்களுக்கு அதிகாரம் வேணுமா, இந்த வார்த்தைகளை சொல்லத்துக்கு நேரம் வேணுமான்னு கேட்டால் எதை சூஸ் பண்ணுவாங்களா? எனக்கு இதுதான். ஏன் எனக்கு விருப்பமானது எது? இந்த உலகத்தில் உள்ள அந்தஸ்துகளை விட, பதவிகளை விட, செல்வத்தை விட சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை கூறுவது எனக்கு விருப்பமானதுங்கிறாங்க. அப்படி ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே உலமாற நேசிச்சாங்க. அப்போ இந்த பார்வை அல்லாஹ் முன்வைக்கிறான். மக்காவில் உள்ளவர்களுக்கு இந்த உலகத்தின் போர்வையில் சத்தியத்தை அவர்கள் ஏற்க மறுத்ததற்கு தடையாக இருந்ததைப் போலவே இன்னைக்கும் நாம இந்த மார்க்கத்தில் சத்தியத்தை ஏற்பதற்கு இந்த உலகத்தின் பல்வேறு காரணிகள் தடையாயிரும். அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறதுல நம்ம என்னவா இருக்கணும்? கவனமாக இருக்கணும். இன்னும் அந்த ஹயாத்து துன்யா பற்றி அவ்வளோ செய்திகள் சொல்லலாம். இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்குவோம். நம்மளே யோசித்து பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த உலகம் எப்படிலாம் நம்மளை ஏமாத்துது, இந்த உலகத்தின் கவர்ச்சி நம்ம எப்படியெல்லாம் திசை திருப்புது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த அல்லாஹ் அதன் தொடர்ச்சியில் உலா யகுரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றுபவனும் உங்களை ஏமாற்று. உலகம் ஒன்று ஏமாற்றும், அடுத்து செய்தான் அவன் ஏமாற்றுவான். அவனுக்கு பேரே ஏமாற்றுக்காரன்னு பேர் வருது. நம்ம தகப்பனார் அப்படித்தானே ஏமாத்தினாவன். அவனுடைய தொடக்கமே எங்கிருந்து வருது? ஏமாத்துறதுல தான் வருது. பொய் சொல்றதுல தான் அவனுடைய ஹிஸ்டரியே துவங்குது. சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போய் என்னன்னு சொல்லி அந்த கனியை சாப்பிட வச்சான். அது சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மலக்கா மாறிடுவீங்க, பெரிய அதிகாரம் கிடைக்கும், இங்கேயே நிரந்தரமாக இருப்பீங்க, உங்களுக்கு நான் நன்மையை நாடுறவன், நலம் நாடக்கூடியவன். அவன் பேர் தனக்கு என்ன பேர் வைக்கிறான்? இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், நான் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறான். உங்களுக்கு என்ன நீங்கள் தாராளமாக நம்பலாம், ரொம்ப நல்லவங்கிற வேஷம் போட்டு தான் அவன் வருவான். பக்கத்தில் வந்து உட்காரும்போது நான் தான் இப்ளீஸு, கை கொடுன்னு சொல்ல மாட்டான். இப்ளீஸு நான் தான் இப்ளீஸு, நல்லா இருக்கீங்களா, கை கொடுங்கன்னு சொல்ல மாட்டான். நான் உங்கள் நலம் விரும்பி. கை கொடுக்கும்போது எப்படி வருவான்? நான் உங்கள் நலம் விரும்பி, எது நல்லதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். எது நல்லது? தர்மம் பண்ணாதீங்க, ஏன் உங்களுக்கு காசு குறைஞ்சிரும். தர்மம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிரும். உங்கள் கணக்கை நீங்கள் பார்த்துங்க. உங்கள் கணக்கு பார்த்தீங்களா, இந்த மாதம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு வறுமை ஏற்பட்டால் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் கொடுக்குறிய, உங்களுக்கு எவன் கொடுப்பான்? அவன் கொடுத்தானா உங்களுக்கு? இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்லிக்குவான் தனக்கு பேர்? நான் உங்கள் நலம் விரும்பி. அப்போ நம்மளை கெடுதிக்கு அவன் இந்த மாதிரியான காரணிகளை சொல்லிக்குவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லி அல்லாஹ்வுடைய உத்தரவை மீற வச்சதுனால தான் அவனுக்கு பேர் என்ன? அல் கரூர், ஏமாற்றக்கூடியவன், மோசடியாளன். அவனும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அவன் இப்போ என்ன செய்வானா, இதே முகமுடி போட்டுக்கிட்டு தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அப்போது மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் மட்டுமல்ல, மக்காவில் உள்ள காலத்தில் மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரம் செய்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் ஷைத்தான் இத்தகைய நலம் விரும்பி என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு நல்லது சொல்கிறேன்னு நிறைய சொல்லுவான், பல்வேறு விதமான பெயர்களை சொல்வான். மோசடியா அவன் ஏன் மோசடிக்காரன்னா கெட்டதுக்கெல்லாம் நல்ல பேர் வச்சுருவான். அவன் ஏன் மோசடிக்காரன்? அல் கரூர், ஏமாற்றுக்காரன், மோசடி பேர் வழி. ஏன்? கெட்டதுக்கெல்லாம் நல்ல பேரை வச்சோம்னா அவனுக்கு பேர் என்ன பேர்? ஒரு கெட்டதை நல்லதுன்னு சொல்லி நம்ம கிட்ட வித்தானா அவன் யாருங்க? அவன் மோசடிக்காரன் தானே. அவன் அதை தான் செய்வான். ட்ரெஸ்ஸை எல்லாம் அவுத்து போட்டு நிர்வாணமாக இருக்க வைப்பான். அதுக்கு பேர் என்ன பேர் வைப்பான்? அது வந்து ஃபேஷன், மாடர்ன் ட்ரெஸ்ஸில் அவர் இருக்கிற மாடர்ன் ட்ரெஸ் என்னது? தொட தெரியற நிற்கிறது மாடர்ன் ட்ரெஸ். ஸ்டைலுங்க வாங்க, இப்போ பார்த்துருக்கீங்களா? ஸ்டைல் அப்படின்ட்டு வாங்க. ஸ்டைல் என்ன ஸ்டைலு? ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்டைலு அப்படின்னா ட்ரெஸ்ஸை கிழிச்சு போட்டு கொடுத்துறதுக்கு பேர் என்ன பேர்? ஸ்டைல். நியூ ஃபேஷன். அப்போ அசிங்கம், ஆபாசத்தை ஆபாசம்னு சொல்ல மாட்டான், அசிங்கம் சொல்ல மாட்டான். அது ஆர்ட். இப்போ சினிமாவில் பாருங்கள்,
சினிமாவில் ஏகபோகமாக அசிங்கம் ஆபாசமான காட்சிகள்லாம் எடுப்பாங்க. கேட்டால் அதுக்கு என்னென்னு பேர் வச்சுக்குவாங்க. இது ஒரு கலை, இது ஒரு ஆர்ட், இது ஒரு புது ஸ்டைல். இது இப்போ சினிமா அசிங்கத்துக்கு ஆபாசத்துக்கு ஆர்ட் கலைன்னு பேர் வைக்கிறது. வட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பாருங்கள், வட்டியில் இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்குறதுக்கு அவன் பேரை வைக்கிறான் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட்னு பேர் வைக்கிறான். ஒன்றுக்கு ஒவ்வொரு பேர் வைப்பான். தீமையான விஷயங்களுக்கெல்லாம் அவன் பல்வேறு விதமான மோசமான பேர் வைப்பான். நீங்கள் பாருங்கள், நம்ம சமுதாயத்தில் ஹானர் கில்லிங் சொல்லுவாங்க தெரியுமா? ஹானர் கில்லிங், ஆணவ கொலை, தமிழில் தான் ஆணவ கொலை. அதை சொல்கிறது என்னென்னா, ஹானர் கில்லிங்னால என்னென்னா கௌரவ கொலை. கொலை பண்ணிவிட்டு அதுக்கு பேர் என்ன சொல்லி வச்சுக்குவான்? இது நம்ம குடும்பத்தை, நம்ம சாதியை, நம்ம வம்சத்தை அதனுடைய காப்பாற்றுறதுக்காண்டி செய்யப்பட்ட கொலை அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவனே ஒரு சமாதானம். நீ வந்து தேவையில்லாமல் ஒரு உயிர் எடுக்கலை, உன் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காண்டி தான் இந்த கொலையை செய்கிற. இதுதான் ஹானர் கில்லிங் அப்படிங்கிறது. கொலைக்கு கூட என்ன பேர் பூசுறாங்க? கௌரவத்துக்காண்டி கொலை. வட மாநிலங்களில் பசுவின் பேரால் கொல்லும் பொழுது என்னங்கிறாங்க? தனக்கு தாங்களே என்ன பேர் சூட்டிக்கிறாங்க? பசு பாதுகாவலர்கள். நாங்கள் பசுவை பாதுகாக்கிறோம். மனுஷனை கொண்டுட்டாங்க, மனுஷனை கொண்டுட்டு அது அவன் கண்ணுக்கு தெரியல. ஷைத்தான் எதை காட்டுறான்? நல்ல வேலைப்பா, ஒரு பசுவை நீ பாதுகாத்துட்ட. 2 பசுவை ஏற்றிட்டு போனதை 3 பேரை கொலை பண்ணி எதை காப்பாற்றிட்டை? பண்ணி பசுவை காப்பாற்றி விட்டாய். எப்படி எதை காட்டுறான் பார்த்தீங்களா? கெட்டதை மறைச்சிட்டு இன்னொரு கெட்டதை நல்லது மாதிரி காட்டுறது. வட்டி வாங்கலாம், நீ எப்படிப்பா முன்னேறுவேன்? இந்த காலத்தில் வட்டியெல்லாம் வாங்கலன்னா முன்னேற முடியுமா அப்படின்னு வேறு பேர் வைப்பான். மதுவுக்கே வேறு பேர் வைப்பான். மதுவுக்கே வேறு பேர் வைப்பான். டைம் பாஸுங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது இன்றைக்கி. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் டைம் பாஸ் அப்படிங்கிறது பார்த்தா, வார்த்தையில் பார்த்தா எப்படி இருக்குது? டைம் பாஸ் பரவாயில்ல, ஏதோ ஒரு வார்த்தை, டைம் போகுது போல இருக்குது அப்படின்னு நினைப்பார். ஆனால் அந்த டைம் பாஸுங்கிற வார்த்தைக்குள்ளேயே என்னென்ன சொல்லுவாங்க? புறம் பேசுகிறது டைம் பாஸுக்குள்ளே வரும், சினிமா படம் பார்க்குறது டைம் பாஸ் வரும், ஏனைய பாவமான காரியங்கள் அனைத்தும் டைம் பாஸுக்குள்ளே வரும். அப்போ இதெல்லாம் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். இந்த உலக வாழ்க்கையும் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம், ஏமாற்றக்கூடியவனும் அல்லாஹ்வின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அந்த ஏமாற்றக்கூடியவன் யாருங்கிறதே அல்லாஹ் 6வது வசனத்திலேயே சொல்லிடுறான். இன்ஷா அல்லாஹ் அது குறித்து அடுத்த வாரம் நாம பார்ப்போம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.